அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஆத்தூர் சகோதரிகளே, தின் சொந்தங்களே, இந்த வெகு தொலைவு தாண்டி இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கோம்மா. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 1 மணி நேரம். பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேச்சாளர்ல கடைசி பேச்சாளராகவும் வீட்டுக்கு மூத்த பிள்ளையாகவும் பிறக்கக்கூடாது. ஏன்னா பேச்சாளர்ல கடைசினா எல்லாரும் டயர்டாக ஆரம்பிச்சிருவாங்க. மூத்த பிள்ளைக்கு எல்லா பொறுப்பும் இருந்தாலும் நம்பிக்கை எனக்கு இருக்குமா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த நேரத்தை நமக்கு பயன் தரக்கூடிய நேரமாக ஆக்குவான் அப்படின்னு. என்ன நெடும் தொலைவு ஒரு கடினமான பிரயாணம் பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எங்களுடைய அன்பான எங்களுடைய சகோதரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேன். பயானுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரெடியா இருக்கீங்களா? ஒரு 3 தடவை திக்ரு. ஏன்னா எல்லா நேரங்களும் நமக்கு சாதாரணமாக அமைவதில்லை. ஏதோ ஒரு சில நேரங்களில் இறைவன் புறத்திலிருந்து நற்செய்திகள் எளிமையான மனிதர்கள் மூலமாக கூட, சாதாரணமானவங்க, நாங்க பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாதுமா, ஒரு சாதாரணமான மனிதர்கள் மூலமாக கூட வந்து நம் உள்ளத்தில் விழுந்து விட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய விருட்சமாக ஆகக்கூடிய வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். ஃபியமானில்லா. என்னுடைய இவ்வளவு பெரிய நீண்ட முயற்சிக்கு பிறகு வந்திருக்கும் நேரம் பயன் தரக்கூடிய நேரமாக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய என்ற துஆவோடு 3 திக்ருமா மனதை அமைதிப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்ஹம்துலில்லாஹ். பயானுக்குல இங்க டீ எல்லாம் முடிஞ்சிருச்சா தம்பி? டீ எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏன்னா 1 மணி நேரம் அல்லாவுக்காக ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கேம்மா. அதுல டீ எல்லாம் முடிச்சிருவோம் சீக்கிரம், வேகமா டீ எல்லாம் கொடுத்து முடிச்சிடுங்க தங்கம். சீக்கிரமா டீ விளம்பரத்தை முடித்து விடுங்கள்மா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. வரையாத கோட்டில் வான் கோள்களை எல்லாம் வலம் வரச் செய்து விதி என்னும் கட்டுக்குள் மனித வாழ்வை அமைத்து வாழ்வையும் மரணத்தையும் நம்முடைய வாழ்க்கை திட்டத்திற்கான பாடத்தேர்வாக ஆக்கி வைத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தையும் உரித்தாக்கி நம் உயிரினும் மேலான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்தம் சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வந்திருக்கும் வராத அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துஆவுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதிலை எதிர்பார்த்தவளாக சத்தமாமா रहमतुल्लाहि व बरकातुहू. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. ما عندكم ينفد ما عندكم ينفد وما عند الله باق ولنجزين الذين صبروا أجرهم بأحسن ما كانوا يعملون. உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும், உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும். அல்லாஹு தஆலாவிடம் இருப்பதோ என்றும் நிரந்தரமாக இருக்கும். எவர்கள் பொறுமையோடு கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு மிகுந்த அழகான கூலியை நாம் கொடுப்போம். மன் அமில சாலிகன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ.
ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, முஃமினாக இருந்து யார் சன்மார்க்கத்துக்கு இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை உலகில் மனமிக்க தூய வாழ்க்கையை வாழச் செய்வோம். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு மிகவும் அழகான கூலியை நாம் மறுமையில் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அதற்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த அழகிய ஏற்பாட்டை செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் இருளுக பாக்கியங்களை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு சகோதரிகளே, வாழ்க்கையில நாம சில விஷயங்களை செய்ய தவறணும்னா நம்மள ஒரு இடத்துல கொண்டு போய் அல்லாஹ் நிறுத்தாட்டிடுவான். கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக சில விஷயங்களை நாம் செய்ய மறந்தால் இந்த அழகான சமுதாய கூடத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதம்மா? என்ன பெயர்? அல் அக்ஸா. இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மத வேறுபாடு இல்லாமல் அதில் முஸ்லிம்களுடைய இருதயங்களில் இருந்து இரத்தத்தை கசிய வைக்கக்கூடிய அளவுக்கு மிக அநீதங்கள் நிகழ்ந்த அந்த பலஸ்தீன மண்ணின் அந்த நிலை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு பாடம்மா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விழித்துக் கொள்ளாவிட்டால், நாம் நம் நிலையை உணர்ந்து கொள்ளாவிட்டால், நாம் சில விஷயங்களில் பொடுபோக்காக இது அப்படியா நடந்துவிடும் என்று நாம் லேசாக நினைத்து விட்டால் அல் அக்ஸா கடைக்கோடி ஒரு கோடிக்கு கொண்டு போய் நம்மை அல்லாஹ் தள்ளுவான். அல்லாஹு தஆலாவினால் பரக்கத் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்று ரத்தம் வெள்ளம் போடக்கூடிய இடமாக 50,000 60,000 70,000 மக்கள் பலி கொடுக்கப்பட்டு ஏதோ இப்போதைக்கு ஒரு அமைதி நிலவுதுன்னு சொல்றது, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு நிம்மதியா வயிற்றுக்குள் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அழகான பேர். இந்த அக்ஸா என்ற பெயர் வைக்கப்பட்டிருப்பதை எனக்கு கேட்ட உடனேயே ஒரு புத்துணர்வை கொடுத்துச்சுமா. இந்த அக்ஸா அக்ஸா ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் அந்த பெயர் ஒலிக்க வேண்டும். இன்னைக்கு நாம நிலையை உணர்ந்து கொண்டால், எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல 3 விஷயங்கள் இருந்துச்சுமா. இன்றைய இஸ்லாமும் பெண்களின் நிலையும் குழந்தை வளர்ப்பும். எல்லா இஸ்லாம்னா அன்றைய இஸ்லாம் இன்றைய இஸ்லாம்னு 2 வேறுபட்ட இஸ்லாம்லாம் கிடையாதுமா. இஸ்லாம் எல்லாம் நம்ம ஒண்ணுதானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததும் இஸ்லாம் தான். 1,24,000 நபிமார்களால் புதுப்பிக்கப்பட்டதும் இஸ்லாம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிபூர்ணமாக்கப்பட்டதும் இஸ்லாம் தான். இந்த இஸ்லாம் ஒன்றும் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்மணியான சகோதரிகளே முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அல்ல. அல்லாஹ் குர்ஆனை யா அய்யுஹன் நாஸ்னு கூப்பிடுறான். எல்லா மக்களையும் தான் அழைக்கிறான். முஸ்லிம்களேன்னு அல்லாஹ் அழைக்கல. விவரங்களை சொல்வதற்கு மக்களை தான் அல்லாஹ் கூப்பிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுதும் இன்னா அரசல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அல்லாஹ் சொல்றாம்மா. எல்லா உலகங்களுக்கும் எல்லா ஆலம்களுக்கும் அவர் ரஹ்மத்தாக இருக்கிறார். முஸ்லிம்களுக்கு மட்டும் ரஹ்மத்னு சொல்லல. அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம இன்னைக்கு இருக்கிறோமே, அது என்ன அன்றைய இஸ்லாம் இன்றைய இஸ்லாம்? அன்றைக்கு இஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம கண்டிப்பா யோசிக்கணுமா. நம்ம ஊருடைய சூழ்நிலை, அதுவுமே இந்த பக்கம் வந்தாலே எங்களுக்கு லால்பேட்டையினுடைய ஞாபகம் வருமா. லால்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு, அதாவது நாங்க எங்கேயோ இருக்கோம், ராம்நாட்ல இருக்கிறோம், ஒரே ஒரு நாளைக்கு லால்பேட்டை மண்ணை மிதிக்க மாட்டோமா என்று எங்களுக்குள்ளாக ஆசை இருக்குமா. என்ன பிடிச்சோறு கொடுத்து குர்ஆனின் குரல்ல படிச்சு அது ஏதோ ஒரு நம்ம தமிழ்நாட்டுல அந்த இடத்த போய் பார்த்துட்டோம்னாலே எங்களை மாதிரி ஆலிமாக்களுக்கு ஆசையா இருக்கும். ஒரு நாளைக்கு அந்த ஊருக்குள்ள நம்ம நுழைஞ்சிட மாட்டோமா, அந்த கால் வச்சிட மாட்டோமா. பிடிச்சோறு கொடுத்து இல்மை வளர்த்த லால்பேட்டையினுடைய அருகாமையில இந்த ஊர் இருக்குன்னு சொன்ன ஒரு மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்குமா. அந்த இடத்துக்கு நான் எதுக்குமே இந்த சுற்றுப்பட்டாரத்துல வரும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்குமா. ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாம் தீன்ல ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்கும்னு எங்களை மாதிரி ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு. அந்த வகையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சில மணி துளிகளை எனக்கு செலவு செய்யற பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுள் பனியே போல நீனிய உன்முன் அல்லாஹ் நசிந்திட வேண்டும். அல்லாஹ் துஆவோட ஆரம்பம் செய்றேம்மா. என்னோட அன்பு சகோதரிகளே, இஸ்லாம் அன்றைய காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு அம்மா? அன்றைய காலகட்டம் ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். எதுவுமே, அதுவும் அரபர்கள் நாடோடிகள், பெடோயின்ஸ், நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள். அந்த அரபு மக்களுக்குன்னு எந்த சட்டமும் கிடையாது. இஸ்மாயில் நபிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3500 வருஷங்களாக எந்த ஒரு நபியாலும் வழிமுறைப்படுத்தப்படாத ஒரு சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. என்ன மாற்றம் தெரியுமா சகோதரிகளை கொண்டு வந்தாங்க? அன்பு தீன் சொந்தங்களே,
கழிவறையில் எப்படி உட்கார்ந்து நம்முடைய கழிவுகளை வெளியேற்றுவது சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த கால் வச்சு கழிவறைக்குள்ள போகணும், எந்த கால் வச்சு வெளியில வரணும், எந்த கால்ல காலணி அணியணும், எந்த கலற்றும் பொழுது எதை முதலில் கலற்ற வேண்டும், சட்டை அணியும் முறை, அதே போல வீட்டுக்குள் நுழைவது, வீட்டை விட்டு வெளியே செல்வது, எந்த கையில் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடுவதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி எழுந்திருக்க வேண்டும், எப்படி பல் துலக்க வேண்டும், நாம் எப்படி பேச வேண்டும், நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் எப்படி இருக்க வேண்டும், அந்தரங்க கணவன் மனைவி வாழ்க்கையை தொடங்கும் பொழுது எப்படி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும், குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும், இறக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம். வெறுமனே அல்லாஹ்வை தொழுங்க, 5 வேளையும் தொழுங்க, அல்லாஹ்வை வணங்குவோம், இப்படி மட்டும் வாழ சொல்லி கொடுக்கவில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த அந்த 63 ஆண்டுகள், 40 to 63, 23 வருஷத்துக்குள்ள அந்த ஏது மரியாத அந்த நாடோடி மக்களுடைய வாழ்க்கையின் கழிவறை ஒழுக்கத்திலிருந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்து வரை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சகோதரிகளே. அதுதான் இஸ்லாம். இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாத்தை விளங்கலமா. எப்படி தெரியுமா விளங்கி வச்சிருக்கோம் நாம எல்லாரும்? ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, அந்த கல்லை பல பேர் பாக்குறாங்க. அந்த கல்லை ஒரு கிரானைட் கல், ஒரு பாறாங்கல் கிடக்குது. அந்த பாறாங்கல்ல ஒரு கிரானைட் அதிபதி பார்த்துட்டு போறாரு. அவர் கண்டுக்கு, ஓ இந்த கிரானைட் கல்லை வெட்டுனா ஒரு 4 ஷீட் கிரானைட் ஷீட் பேரும், ஒரு ஷீட் 10,000 40,000 விலை பெறும். அவர் நினைச்சிட்டு போயிடுறாரு. அதே கல்ல ஒரு கல்லுடைக்கிற தொழிலாளி தாண்டி போறாரு. அவர் சொல்றாரு, இந்த கல்லை உடைக்க கொடுத்தா ஒரு நாள் கூலி எனக்கு கிடைச்சிரும், நான் உடைச்சு எடுத்துருவேன், ஒரு நாளைக்கு ஒரு 500-600 ரூபாய் நான் வாங்கிட்டு போயிடுவேன். கல்லுடைக்கிற தொழிலாளி நினைச்சிட்டு போறாரு. அதே கல்லை அந்த இடத்தின் வழியாக மலஜலம் கழிப்பதற்காக செல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய மலஜலம் கழிப்பதற்கு மறைவிடமாக பயன்படுத்திக் கொள்ளலாமே அப்படின்னு நினைச்சு அதை மறைவிடமாக பயன்படுத்திக் கொள்கிறார். அதே கல் வழியாக சுமையை தூக்கி கொண்டு ஒரு மனிதன் செல்கிறார். ஆக நல்ல சுமை தாங்கி இருக்கேன்னு சொல்லிட்டு நின்று கொண்டே சுமையை அந்த கல் மேல இறக்கி வச்சுட்டு போயிடுறார். அவர் அந்த கல்லை சுமை தாங்கியாக பார்க்கிறார். அதே வழியாக கல்லை வணங்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த கல்லுக்கு மேல் பூ வைத்து அதற்கு கீழ் தலையை சஜிதா செய்து மண்டியிட்டு, சாம் கடவுளே எனக்கு கொடுத்து விடு என்று கடவுளாக்கி விட்டு சென்று விடுகிறார். ஒரே கல்லுதான், பார்வை வேற இல்லம்மா. ஒரே கல்லுதான். அந்த கல்லை அவரவர் தொழிலுக்கு தகுந்தவாறு, அவரவருடைய மன முதிர்ச்சிக்கு தகுந்தவாறு, அவரவருடைய வாழ்க்கை இயலுக்கு தகுந்தவாறு முடிவு கட்டுறாங்க. கல் அது. ஒருத்தர் கடவுள் ஆக்குறாரு, ஒருத்தர் மலம் கழிப்பதற்கான ஏறி உட்காரு மறைவிடமாக்குறாரு, ஒருத்தர் பணமாக்குறாரு, ஒருத்தர் கூலி ஆக்குறாரு, ஒருத்தர் சுமை தாங்கியாக ஆக்குறாரு. அந்த மாதிரிதான் இஸ்லாத்தை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம். சில பேர் நினைக்கிறாங்க 5 வேளையும் தொழுகிறது மட்டும்தான் இஸ்லாம், ஜகாத் கொடுக்கிறது மட்டும்தான் இஸ்லாம், ஹஜ் செய்யறது மட்டும்தான் இஸ்லாம். ஹஜ் இருந்தா தொழுகை இல்ல, தொழுகை இருந்தா ஜகாத் கிடையாது, ஜகாத் இருந்தா தொழுகை இல்ல. சரி, எல்லாமே இருக்கு, இந்த கடமைகள்லாம் இருக்கு, மனித பண்பு இல்ல, வாக்குறுதி இல்ல, பொருளாதாரத்துல ஹராம், கண் பார்வையில தீமை, பேசுற பேச்சுக்கல்ல இஸ்லாம் இல்ல. எல்லாமே சேர்ந்ததுதான் சகோதரிகளே இஸ்லாம். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் சொன்னா மனிதன் வாழ தகுதியான ஒரே மார்க்கம் இஸ்லாம்னு சொன்னா, வழிமுறை இஸ்லாம்னு சொன்னா. இத வெறும் சடங்குகளாக அல்லாஹ் சொல்றான். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين والسائلين وفي الرقاب. அப்படியே வரிசையா சொல்லிட்டே போறான். நீங்க அப்படியே கிழக்கு பக்கமோ மேற்கு பக்கமோ திரும்பி நிக்கிறது பேர் மட்டும் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பது அந்த தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி கருணை, அன்பு, வாக்குறுதி, பேணுதல், உண்மை, கஷ்டத்தில் பொறுமை, சந்தோஷத்திலையும் பொறுமை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் நன்மைன்னு சொல்றான். அவங்கதான் முத்தகீன்கள் முடிவுரை சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அன்பு சகோதரிகளே, அதுதான் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சுமா. எந்த நிலையிலும் அவர்கள் இஸ்லாத்தை கொஞ்சம் கூட, என் நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவங்க இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இல்லை. பேரளவில் முஸ்லிம்களாக இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு அறிவுரை சொல்வதற்கு கூட மாற்று மதத்திலிருந்து அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் பாரம்பரிய முஸ்லிம்களை திருத்த வேண்டிய கட்டாயத்துக்கு போய்விட்டதோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாய நிலை மாறி இருப்பது ரொம்ப பெரிய ஆபத்துமா. இதுதான் இன்றைய இஸ்லாம். என்றைக்குமே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற கலிமா மாறல. அன்றைக்கு இருந்த இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன் ஒரு எழுத்து கூட மாறல. ஆனால் அதை பாவிக்க கூடிய மக்களான நாம மாறி இருக்கிறது உண்மை.
நம்ம இஸ்லாத்தை முழுமையா இன்னைக்கு விளங்கி கொள்ளல. இஸ்லாத்தை எப்படி விளங்கி கொள்ள வேண்டுமோ, எப்படி அதன்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கை முறையை தவறி போய் இருக்கிறதா நமக்கு இருக்க பெரிய பிரச்சனைமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தின சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஒரு 34 வயது மனிதர், 34 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கப்பட்ட சஹாபாக்களில் ஒரு சஹாபி. அவருக்கு வயசு 34. இப்பெல்லாம் யங் ஏஜ், 34 வயசு. அந்த காலம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவாங்க. 10 வயசுல ஒரு பிள்ளை. மறக்க கூடாதுமா. இதையெல்லாம் மறந்ததுனாலதான் கண்மணியான சகோதரிகளே, பலஸ்தீனத்துல நாட்டு விடுதலைக்காக எதிரியின் குண்டடிபட்டு குழந்தைகளை பலி கொடுத்தார்கள். அவர்களுடைய குழந்தைகள் சுவர்க்க குழந்தைகளாக மாறிவிட்டன. ஆனால் மதமா வேறுபாடு இல்லாமல் நெஞ்சத்தை நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தைகளை கூத்தாடியின் கூட்டத்திற்கு கொண்டு போய் மனித காலடியில் மிதிப்பட்டு என் குழந்தைகளை பறிகொடுத்த கதறல்கள் இன்னும் உங்களை விட்டு மனசை விட்டு போயிருக்காதுல்ல. கரூர்ல நடந்த டிராஜடி ஒட்டுமொத்த தமிழகத்தை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குச்சு இல்லையா? நான் கட்சி சார்ந்து பேசலம்மா, மனசு பதறுது. எங்க போய்கிட்டு இருக்கு இந்த சமுதாயம்? இது என்ன சரி கட்ட வேண்டியது யாரு? யார்கிட்டயாவது நேர்வழி இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அது இது உம்மத்தே முஹம்மதியா கிட்ட இருக்கு. அவங்க ஏன் உறங்குறாங்க? அவங்களே இஸ்லாத்தை விளங்காம இருந்தோம்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியும்? அவங்க விளங்கணும் வாழ்ந்த வாழ்க்கை. 34 வயது அவங்களுக்கு. அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புடம் போட்டு தங்கமாக உருவாக்கப்பட்ட அந்த சஹாபியினுடைய இறுதி கட்டம், அல்லாஹுடைய நாட்டம். அந்த காலகட்டத்தில் பலஸ்தீன்ல பிளேக் நோய் ஏற்பட்டு மிகப்பெரிய சேதம். கொரோனா மாதிரி தொற்று நோய். இப்போ உள்ள மக்களுக்கு அதான் புரிஞ்சிருக்கும், கொரோனா மாதிரி தொற்று நோய். அப்படி எல்லாரும் இறந்து போறாங்க. அந்த காலத்துல பிளேக் எல்லாம் வந்துட்டா ஒட்டுமொத்த ஊரே காலி ஆயிடும். அந்த மாதிரி இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தாவுக்கும் பிளேக் நோய், மகனுக்கும் பிளேக் நோய். நல்ல கவனிங்கம்மா. இத நம்ம பிள்ளை மனசுல பதிய வைக்காததுனாலதான் ஒரு முஸ்லிம் பெண் சொல்கிறாள், என் பிள்ளைகளுக்கு சாப்பாடை வச்சுட்டு என் புருஷனோட நான் இந்த நடிகரை பார்ப்பதற்காக காலையிலிருந்து வந்து காத்து கிடக்கிறேன். இவர் தான் எங்க அண்ணா, இவர் தான் என் தலைவர். கேடுகட்ட சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்து கொண்டிருப்பார்கள். பின்னால் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை அழுதால் தொழுகையை சுருக்கி விடுவார்கள், மக்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த தலைவனுடைய சமுதாயம் யார் பின்னாடி போறோம்? எங்க போய் நிக்கிறோம்? நினைச்சாலே மனசு தடுமாறுதுமா, மனசு பதிக்குதுமா. முஆத் இப்னு ஜபல், நான் சொன்ன அந்த இளைஞருடைய பேர், அவருடைய பிள்ளை பேர் அப்துல் ரஹ்மான். பதிய வைக்கணும் சகோதரிகளே. அதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலைமை. மறந்துட்டோம், சொல்ல தெரியல. அப்ப எதுக்குமே உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நாடகங்கள். ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி நாடக கதைகளும் சினிமா சீரழிவுகளையும் மனம் நிறைக்க சுமந்து கொண்டு எப்படிமா குழந்தைகளை வளர்க்க முடியும்? எப்படி வளர்க்க முடியும்? 34 வயசு இறந்து போக போறாங்க. பக்கத்துல குழந்தைக்கு பிளேக். ஒரு பெத்த தகப்பன் பெத்த புள்ள சக்கராத்துடைய ஹால்ல துடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். மகனை பார்த்து பாசமாக படுக்கையில் இருக்கும் தந்தை கேட்கிறார், கைஃப ஹாலுக்க யா புனைய, என் அருமை மகனே, எப்படிப்பா இருக்கு உனக்கு உடம்பு? நல்லா இருக்கீங்களா கேக்குறாங்க. மகன் பதில் சொல்றாங்க. எப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளை தெரியுமாமா? அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகும் மினல் மும்தரீன். அத்தா, உண்மை வந்து விட்டது அத்தா. அத்தா, மௌத்தா போறேன் அத்தா. ஹல் ஹக், உண்மை வந்து விட்டது. நீங்க சந்தேகப்படாதீங்க, நான் பொழைச்சிடுவேன் நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. நீங்க சந்தேகப்பட்டுடாதீங்க, உண்மை வந்து விட்டது தந்தையே, இதோ நான் இறக்க போகிறேன் என்று மகன் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டு படுத்திருக்கும் தந்தை சொல்கிறார், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி கழுத்தில் கத்தியை வைத்த பொழுது இஸ்மாயில் நபி சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சான். பிள்ளை தந்தையை பார்த்து சொல்றாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அத்தா, என்னை கண்டிப்பா நீங்க பொறுமையான பிள்ளையா பாப்பீங்க அத்தா அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை தந்தை சொல்றாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். மகனே, மகனே, நான் பொறுமையா இருப்பேன் மகனே. பெற்ற பிள்ளையுடைய சக்கராத் ஹால பார்த்து கொண்டு தந்தை படுத்திருக்காங்கம்மா. கண் முன்னால் துடிக்க துடிக்க பிள்ளை வஃபாத்தாக பிள்ளையினுடைய கஃன் தஃன் செய்யப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறாங்க. தன் பக்கத்தில் படுத்திருந்த பிள்ளையின் படுக்கை காலியாகி விட்டது. தன் பிள்ளைக்கு அல்லாஹ் கபரை படுக்கையாக்கி விட்டான் என்பதை உணர்ந்து விட்டு அல்லாஹ்விடம் பேசுகின்றார்கள். இதுதான் அவங்களுடைய மௌத்துடைய ஹால். பேசுறாங்க கண்மணிகளே, சகோதரிகளே. அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ் இந்த உலகத்துல நான் குடும்ப குட்டியோட குழந்தை குட்டிகளோட இருப்பதற்காகவோ, பதவியில பெரிய ஆளா இருக்கணுங்கிறதுக்காகவோ, அல்லது நான் செழிப்போடு இருக்கணுங்கிறதுக்காகவோ வாழ விரும்பல ரப்பு. 3 விஷயத்துக்காக தான் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன். 1வது விஷயம், கடுமையான வெயில் இருக்கும் பகலில் நோன்பு வைப்பதற்காக, கடுமையான குளிர் இருக்கும் இரவிலே நான் எழுந்து ஒளி செய்து உன்னை வணங்குவதற்காக, உன் பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ
அங்கெல்லாம் சென்று சென்று உன்னுடைய திக்ரு செய்யப்படும் இடங்களில் உட்கார்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்பட்டேன் அல்லாஹ். இப்பொழுது உன்னை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்கிறது ரஹ்மானே, நான் உன்னிடத்தில் வந்து விடுகிறேன் என்று துஆ செய்து கொண்டு கலிமாவோடு வஃபாத்தானார்கள். இதுதான் அன்றைய இஸ்லாம். அன்றைய இஸ்லாம் எப்படித்தான் இருந்துச்சுமா? பெற்ற பிள்ளை 4 பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் பலி கொடுக்கப்பட்டதாக செய்து வருகிறது கன்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு. ஒருத்தர் 2 பேர்ல பெண்ணும் அப்படித்தான் இருந்தாங்கம்மா. 4 பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் பலி கொடுத்து விட்டு சப்ர் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ஹபீப் மறக்க கூடாதம்மா. ஹபீப் என்ற ஒரு இளைஞர், அந்த இளைஞர் பொய்யன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி தன்னை நபி என்று வாதிட்ட முசைலமாவுக்கு முன்னால நிக்கிறான். முசைலமா கொடுங்கோலன், என்ன வேணாலும் செய்வான். அப்பேற்பட்ட கொடுங்கோலனுக்கு முன்னால நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் பொழுது அந்த கொடுங்கோலன் சொல்றான், உன்னை நான் தப்பிக்க விட்டுறணும்னு சொன்னா நீ எனக்காக ஒன்னு சொல்வியா? என்ன சொல்லணும்? அவங்க சொல்றாங்க, நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடாது, முஹம்மது யார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது, அதை மட்டும் நீ மாத்து. சொல்ல போனா இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறதம்மா, ஒரு கொலை கத்தி நம்ம நெஞ்சுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஈமானுக்கு புறம்பான வார்த்தைகளை சொல்லி நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, முடியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ், உன்னை தூதராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன்னை தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன தெரியுமா தண்டனை கொடுக்குறாமா? அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் சொல்றா, உங்களுக்கு இந்த இளைஞனின் உடலில் எந்த தசை பகுதி வேண்டுமானாலும் சீவி எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்றோம். கை வேணுமா கையில சீவிக்கும், கால் வேணுமா கால்ல சீவிக்கோ, இருதயம் வேணுமா நெஞ்சு பகுதி வேணுமா சீவிக்கோ. வர்றாங்கம்மா, கத்தி எடுத்துக்கொண்டு வந்த முசைலமாவுடைய ஆட்கள் அந்த வாலிபருடைய உடலை சீவுகிறார்கள். கடைசியா கொண்டு போய் அந்த வாலிபரை தூக்கில போட்டாங்க. கொலை செஞ்சு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஹபீப். ஹபீபுடைய தாய் யாரு தெரியுமாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் வரும், நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள். இந்த நம்முடைய ஆத்தூர்ல இதான் முதல் முயற்சி. இன்ஷா அல்லாஹ் இங்க ஒரு நிஸ்வான் வரும், எல்லா பெண்களும் பங்கெடுப்பீர்கள், உங்களுக்கு எல்லாருடைய அறிமுகமும் கிடைக்கும். இந்த நாடக நடிகைகளுடைய அறிமுகத்தால் நம் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையை முன்னுக்கு கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களுடைய அம்மா அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, எல்லாரும் ஓடி போய், அம்மா உங்க பிள்ளைய எப்படி தெரியுமா கொலை பண்ணாங்கம்மா, உங்க பிள்ளைய சீவனாங்கம்மா. உடலை பெத்த தாய்க்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. ஒரு தாய்க்கு தன் பிள்ளைய உடம்ப சீவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட செய்தி சொல்லப்பட்டால் அந்த தாயினுடைய மனசு எப்படி துடிக்கும், எப்படி துடிக்கும்? எல்லாத்தையும் கேட்டாங்க. என் மகன் என்ன சொன்னா, முசைலமா நபின்னு ஏத்துக்கிட்டானா? இல்ல, கடைசி வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிக்கொண்டே இறந்து போனார், என்று கலிமா சொல்லிக்கொண்டே இறந்து போனார். அன்பு சகோதரிகளே, அந்த தாய் சொன்னாங்க, என்னுடைய மகன் மட்டும் இந்த கலிமாவை சொல்லாமல் முசைலமாவுடைய பேச்சுக்கு இணங்கி இருந்தால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பை இந்த கத்தியால் சீவி இருப்பேன். இந்த பாவிக்கு பால் கொடுத்தேனே என்று அந்த என் கத்தியால் அந்த மார்பகத்தை சீவி இருப்பேன். என் மகன், இதற்காகத்தான் என் மகனை நான் வளர்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன பெண்மணிகள் வாழ்ந்த சமுதாயமாக நாம இருந்தோம் ஒரு காலகட்டத்தில், அன்றைய நிலை. ஆனா இன்னைக்கு நிலைமை எங்க போயிருக்குமா? கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஷைத்தான்களிடம் பிள்ளைகளை பிடிச்சுக்கோன்னு கொடுத்து விடுகிறோம் சகோதரிகளே. நான் பெத்து வளர்த்தேன், இனி என்னால முடியாது, பிடிச்சுக்கோ, நீ என்ன பார்க்க சொல்றியோ பார்த்துக்கோ, என் பிள்ளையை பார்க்க வச்சுடு, நீ என்ன கேட்க சொல்றியோ கேட்க வச்சுடு, அவன் சினிமா பார்க்கட்டும், அவன் நல்ல செல்போன் பார்க்கட்டும், அவன் என்னென்ன இருக்கோ எல்லாம் பார்க்கட்டும், பார்த்தா சைத்தானே என் பிள்ளையை பிடிச்சுக்கோன்னு பெற்றவர்களை ஷைத்தானிடம் ஒப்படைக்க கூடிய ஒரு நிலை இன்று ஏன் உருவானது? இன்னைக்கு ஏன் அப்படி ஆச்சு? இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும், அல்லாஹ் கிட்ட இருக்கிறது அழியாதது என்ற சிந்தனையை நாமும் உணர்ந்து கொள்ளாமல் நம் வளரும் தலைமுறைக்கும் உணர்த்தாமல் இருந்ததற்கு என்ன காரணம்? கண்டிப்பா இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது நம்ம செஞ்சுதான் தீரணும். நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. சமீபத்துலமா ஒரு ஆலிம், இன்னுமே நெட்ல அது இருக்குமா, நீங்க பாத்துக்கலாம். அவங்க குளிப்பாட்டக்கூடியவர். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டா பெண்களை குளிப்பாட்டுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, இங்கேயும் அப்படிதானே இருப்பாங்கம்மா. எல்லாரும் வீட்டுல உள்ளவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது, நிஸ்வான்கள் ஆரம்பிக்கப்பட்டா தெரியும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நிலை வரணும் துஆவோடயே நான் இதை சொல்றேன்மா. ஆண்களுக்கும் அதே மாதிரி மௌத்தான்னு சொல்லிட்டாலே உடனே ஆலிம்களுக்கு சொல்லுவாங்க, குளிப்பாட்ட தெரிஞ்சவங்க குளிப்பாட்டி கஃபன் டஃபன் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி செய்யக்கூடிய ஒரு ஆலிம் தான் கண்ட மௌத்து காட்சியை பதிவு பண்றாருமா.
நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது அன்றைய இஸ்லாம், இன்றைக்கு இஸ்லாம். அவர் சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த இரவுல 1 மணி நேரம் உங்களுடைய நேரங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அன்பான என்னுடைய ஆத்தூர் சகோதரிகளை, ஆத்தூர் தின் சொந்தங்களே, இது வீணான நேரம் இல்ல. கண்டிப்பா நமக்குள்ள ஏதாவது ஒரு பொறி கண்டிப்பா வரணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். சகோதரிகளை என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல, ஹசரத் சீக்கிரம் வாங்க, எங்களுடைய பையன் வஃபாத் ஆயிட்டாரு, 24 வயசு பையன், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் நீங்க வாங்க ஹசரத் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, எப்பவும் போல வந்த கால் தான், இப்பதான் அடிக்கடி அப்படி வருது இல்லம்மா. 24, 28, 30, 34 வயசு இளைஞர்கள் டக்கு டக்குன்னு வஃபாத் ஆகுற இந்த கொரோனாவுக்கு பின்னாடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன் வந்தோன்னா ஹசரத் உடனே ஓடுறாங்க. ஓடணும்னு அந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல மௌத்துனுடைய ஒரு வீடுன்னு எல்லாரும் ஒரு பரபரப்பாலாம் இல்ல. என்ன செய்யறாங்க, எங்க மையத் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. 3வது மாடியில இருக்குன்னு சொல்றாங்க. 3வது மாடிக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. இவர் போறாரு. போய் பார்த்தா 3வது மாடியில ஒரு பெரிய ரொம்ப ஆடம்பரமான ரூமா, பெரிய சவர் அளவுக்கு பெரிய டிவி, கம்ப்யூட்டர் டேபிள், பெட், அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த பெட்ல அந்த 24 வயது வாலிபன் மையத்தா கிடக்கிறார். கடந்த உடனே இவருக்கே பார்த்துட்டு சங்கடம் ஆயிடுச்சு. அல்லாவுடைய நாட்டம், சரி குளிப்பாட்டுறதுக்குரிய ஏற்பாட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய ஏற்பாடு செய்ய வந்த பொழுது கையை இதுவரைக்கும், அம்மா இது உண்மையான விஷயம், அவர் அல்லாஹ் சாட்சியாக சொல்கிறார், இந்த விஷயத்தை இதுவரைக்கும் கையில ஒரு கட்டு ஒண்ணு போட்டிருக்குமா, துணியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அவர் எப்பவும் போல ஆடைகளை கலட்டுவதை போல அந்த கட்டையை அவிழ்க்க முற்படுகிறார். அந்த கட்டை அவிழ்க்க முற்படுகிறார். உடனே அந்த வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, அத்தா, அம்மா, தம்பி, வேலைக்கார பெண் நிக்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், அந்த கட்டை அவுத்துறாதீங்க, நீங்க அதோடய கஃபன் பண்ணிடுங்க ஹஸ்ரத். சில பேர் அப்படி இருக்கும், நசிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி இருக்க ஒரு ஆக்சிடென்ட்ல நசிஞ்செல்லாம் இருந்தா அதை எடுக்க மாட்டாங்க, அப்படியே கஃபன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அப்படி இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஹஸ்ரத் பண்றதுக்கு குளிப்பாட்டதுக்கு ஏற்பாடு பண்ணும்பொழுது தற்செயலாக கை இப்படி திரும்புதுமா. அவங்க பாக்குறாங்க, கையினுடைய இந்த கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் கத்தியால அறுத்தறுத்து இருக்குமா, ரத்தம் காஞ்சு போயிருக்கு. நல்லா இங்க 2 அறுத்து அப்படியே அறுத்தறுத்து கத்தியால அறுத்த மேரிக்கு இருக்கு. இதை பார்த்தோன்னு சந்தேகம் வந்துருச்சு, இது ஒரு கொலையா ஏதாவது இருக்கலாம், இல்ல இது லீகலி எனக்கு பிரச்சனை ஆயிடும், நீங்க உண்மையை சொன்னாதான் நான் அடுத்து செய்வேன். ஹஸ்ரத் நின்னுட்டாங்க. அது வரைக்கும் பொறுத்து கொண்டிருந்த அந்த தாய் உடைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹஸ்ரத், நான் சொல்றேன், என் பிள்ளைக்காக நீங்க துஆ செய்யுங்க. நேற்று இரவு 8 மணிக்கு என் பிள்ளை எப்பவும் போல வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட சொன்னேன். இல்ல அம்மா, நான் போய் அப்புறம் சாப்பிட வர்றேன்ட்டு என் பிள்ளை தாவல்ல ஓடி மாடிக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க ரூம், அவங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம், எங்க பிள்ளை வெளியே போக கூடாதுன்னு என் பிள்ளைய அனுப்பிட்டு 10 மணி வரைக்கும் பார்த்தோம், புள்ள வரல. வேலைக்கார பொண்ணுகிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டோம். அந்த பொண்ணு சாப்பாடை கொண்டு போயிட்டு என் பிள்ளை கதவு திறக்கலன்னு சொல்லுச்சு. உடனே நாங்க எல்லாரும் வேகமா ஓடி போனோம். ஓடி போய் கதவை திறந்தோம், திறக்க முடியல, ஜன்னல் எல்லாம் மூடி இருக்கு. கதவை உடைத்தோம். மனச தயவு செஞ்சு அதிர்ச்சி அடையாதீங்க. அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, நாங்கள் உள்ளே வந்தோம், என் மகன் கட்டிலில் படுத்த வண்ணம் உயிர் விட்டிருந்தார், அவருக்கு எதிரில் இருக்கும் தொலைக்காட்சியில் நிர்வாண படம் ஓடிக்கொண்டிருந்தது. மலக்குல் மௌத் அந்த 24 வயது வாலிபனுக்கு நிர்வாண படத்தை கட்டிலில் படித்து பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் உயிரை வாங்கி இருக்கிறார். அதிர்ச்சி. ஹஸ்ரத், எங்க பிள்ளைக்காக துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. நாங்க பார்த்துட்டு வேகமா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனா யாரும் பார்த்தா அப்படி ரிமோட்டோட கையெல்லாம் நீட்டி வச்சுட்டோம். ஆனா அந்த ரிமோட் பிடிச்ச கை மட்டும் இறுக்கமா இருந்துச்சு, அதை எடுக்க எங்களால முடியல. அதனால என்ன பண்ணணும், என்னோட சின்ன பையன் என்ன பண்ணாரு, யாரும் அசிங்கமா இருக்குன்னு ரம்பத்தை வச்சு அந்த மேல தெரிகிற கீழே தெரிகிற அந்த ரிமோட்டினுடைய முனிகளை மட்டும் அறுத்தாரு. அவர் அறுக்க முயற்சி பண்ணதுல அந்த கத்தில லேசா அந்த காயம் பட்டுருச்சு. வேற ஒண்ணும் இல்லைங்க ஹஸ்ரத், இல்ல பெரும் இல்லீகலா உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் வராது, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு அந்த ஹஸ்ரத் சொல்றாங்கம்மா, என்ன பண்ணுனீங்க உங்க பிள்ளைய, நீங்க எந்த நிலையில் உலகில் இறக்கிறாரோ அந்த நிலையில் மறுபடியும் எழுப்பப்படுவார்னு உங்களுக்கு தெரியாதா? நாளைக்கு அல்லாஹ் எழுப்பும் பொழுது இந்த ரிமோட்டோட, இந்த நிர்வாணத்தை பார்த்த கண்களோட இந்த பிள்ளை எழுப்பப்பட்டால் நிலைமை என்ன ஆகும்? என்ன இப்படி பண்ணுனீங்க? இஸ்லாங்க சார், வெளியே போனா புள்ள கெட்டு போயிருவான்னு வீட்டுக்குள்ள எல்லாமே பண்ணி கொடுத்தோம், கவனிக்க தவறிவிட்டார்கள். அந்த ஹஸ்ரத் பதிவு செய்யறாங்கம்மா, நான் பார்க்கும் 3வது மையத் இது போல. இதற்கு முன்னால் 63 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் தனக்கு எதிரில் சினிமா பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் கையில் ரிமோட்டை பிடித்த நிலையில் சோஃபாவில் உட்கார்ந்த வண்ணம் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா இருந்தாரு. அவர் கையை விட்டு ரிமோட்டை எங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமம், எடுக்க முடியல. இன்னொரு வாலிபர் கையில் சிகரெட் பெட்டியை பிடித்த வண்ணமாக இறந்து போயிருந்தார். இந்த 6 மாதத்தில் நான் பார்க்கும் 3வது மையத் இது போல. இறக்கும் தருணத்தில் கூட குர்ஆன் ஆயத்தை ஓதி இறைவனிடம் விடைபெற்று சென்ற ஒரு சமுதாயம் இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறதுன்னு பாருங்கம்மா. மலக்குல் மௌத் எப்ப வேணாலும் வரலாம்.
அது நாடகம் பார்க்கும் நிலையில் வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு சினிமா பார்க்கும் நிலையில் வந்தால் நம்முடைய மறுமை நிலைமை என்ன ஆகும்? ஏன் அந்த அச்சம் நமக்குள்ளாக இல்லாமல் போனது சகோதரிகளே? ஏன் அந்த அச்சம் பயம் இல்லாம போச்சு? எங்க போக போறோம்? இந்த சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கனவு கண்டாங்கம்மா. அல்லாஹ் ஆசையா சொல்றா, வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதன் லிதகூனூ ஷுஹதாஅ அலன் நாஸ். நாளைக்கு மறுமை நாள்ல நூஹ் நபியுடைய சமுதாயம், ஆதமுடைய சமுதாயம், யூனுஸுடைய சமுதாயம் அலைஹிமுஸ்ஸலாம், ஒவ்வொரு நபியுடைய சமுதாயமும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்காக நிற்கும் பொழுது அல்லாஹ் கேட்பானாம், உங்களிடத்தில் உங்கள் நபி என் செய்தியை எடுத்துரைத்தாரா என்று கேட்கும் பொழுது எல்லோரும் மறுப்பார்கள். இப்பொழுது அல்லாஹு தஆலா உம்மத்தி முஹம்மதியாவே நம்மளை கூப்பிடுவானா அல்லாஹ், எல்லோரும் வாருங்கள், இந்த மக்கள் உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறார்களான்னு கேட்பானா நம்மளை பார்த்து. கண்ணியமாக கம்பீரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் நிற்க இந்த உம்மத்தி முஹம்மதியா நீங்களும் நானும் கொண்ட இந்த சமுதாயம் சொல்வோமாம், அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் ஷுஹதா அலன் நாஸ், சாட்சி சொல்வோமா, அல்லாஹ் இந்த மக்கள் பொய் சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த நபிமார்கள் எல்லாம் உண்மையை சொன்னார்கள். அப்போ இந்த மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம், எங்களுக்கு பின்னால வந்தவங்க எங்களுக்கு எப்படி சாட்சியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் திருப்பி நம்ம கிட்ட, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், அப்பவே பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா நம்மை அல்லாஹ் அங்க கண்ணியப்படுத்துறான். என்னுடைய உம்மத், என்னுடைய ஹபீப் உம்மத்துடைய முஹம்மதுடைய சமுதாயமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்கள் இவர்கள் கேள்விக்கு பதில். நீங்க எப்படி கடைசியா வந்த, நீங்க எப்படி அவங்களுக்கு சாட்சி சொல்லலாம்? அப்ப நம்ம சொல்லுவோமா, அல்லாஹ் நாங்க கடைசியா வந்தது உண்மைதான் ரஹ்மானே, ஆனால் குர்ஆன் படிச்சோம், குர்ஆன்ல நூஹ் நபி பேசுனது நீ சொல்லிருக்க, யூனுஸ் நபி பேசுனது நீ சொல்லிருக்க, ஒவ்வொரு நபி பேசுனதையும் நீ சொல்லிருக்கிறியா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் நாங்க சாட்சியாக சொன்னோம்னு சொன்ன உடனே அல்லாஹு தஆலா கோபமும் ஆங்காரமுமாக திரும்பி பார்த்து சொல்வானா, என்னுடைய வார்த்தையை மறுப்பவர் இங்கு யார் இருக்கிறார்னு கேட்ட உடனே அத்தனை சமுதாயமும் சப்த நாடியும் ஒடுங்கி அல்லாஹ்விடம் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள், தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வார்கள். அந்த கண்ணியமான சமுதாயம் இன்றைக்கு எந்த நிலைக்கு சென்றிருக்கிறது? சரி, இதை சரி செய்யறதுல எனக்கு கொடுத்து பெண்களை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. பெண்கள்னா யாரு? பெண்கள் யாரு? ஏன் நம்மளுடைய அல்லாஹு தஆலா உடைய அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 23 வருஷத்துல பெண்களுடைய சக்தியை நல்லா பயன்படுத்தினாங்கம்மா. மாஷா அல்லாஹ், பெண்கள் உருவானாங்க, மாஷா அல்லாஹ், உருக்கு மாதிரி உருவானாங்கம்மா. எதற்கும் துன்யாவிற்காக எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காதவர்களாக உருவானாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லம்மா, அந்த மாதிரி இல்ல. மார்க்கத்தை பத்தின அறிவு இல்லாம பள்ளிக்கு கல்லூரிக்கு கூமுட்டைகளை போல அனுப்புறோம், எந்த மதரசாலையும் சேர்க்கறது இல்ல. நம்ம பிள்ளை கான்வென்ட்ல படிக்குது, எங்களுக்கு காசு இருக்குது, நாங்க 50,000 கட்டுறோம், நாங்க 1 லட்சம் கட்டுறோம், 2 லட்சம் கட்டுறோம், இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். எத்தனை கவுன்சிலிங்க்கு நாங்க போறது தாயே, போலீஸ் ஸ்டேஷன்ல நின்று கதறாங்கம்மா. என் பிள்ளை மாற்று மதக்காரனோடு ஓடி சென்று விட்டது, என் பிள்ளை மாற்று மதக்காரனோடு ஓடி சென்று விட்டது. ஒரு தாய் நைட்டு காலையில ஃபஜ்ருடைய நேரத்துல போன் கால் அடிக்குதுமா. என்ன நாங்க அதை பேசுறதுனால சொல்றேன் நான், இது கண்டிப்பா என்ன இன்றைய பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அந்த தாய் போன் பண்றாங்க, ஆலிமா நைட்டு இஷால இருந்து தூங்கவே இல்லை ஆலிமா, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சேன் நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன், நீங்க முழிச்சிருக்கீங்க? முழிச்சுதாமா இருக்கேன். என்ன விஷயம்? ஆலிமா, நாங்க இந்த ஊர்ல திருப்பூர்ல குடியிருந்தோம், என்னுடைய மகளை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், என் பொண்ணு மாற்றுமதக்காரனோட போயிட்டா, போலீஸ் ஸ்டேஷன் நின்று கதறணும், அழுதோம், துடிச்சோம், அவன் தான் வேணும், நான் மேஜர்னு சொல்லிட்டா, இருக்க முடியாம ஊரை விட்டே காலி பண்ணி நாங்க வந்துட்டோம், 8 வருஷம் ஆச்சு. அவளை பத்தி நாங்க நினைவுகளே மனசுக்குள்ள அழுது அழுது, தாய் இல்லையா மறக்கவும் முடியாது, அவளை பற்ற நினைவு என்னுடைய மனசுல ஆறாத புண்ணா அப்படி வலிச்சுக்கிட்டு என்னோட இருக்கக்கூடிய நேரத்துல எந்த கான்டாக்டும் கிடையாது, எந்த கான்டாக்டும் இல்ல. இன்றைக்கு நைட்டு இஷா தொழுதுட்டு நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஒரு போன் கால், அம்மா அம்மா, அந்த பிள்ளை, அந்த பெண்ணுடைய குரல். 8 வருஷம் கழிச்சு அம்மானு என் பிள்ளையுடைய குரலை கேட்டு எனக்கு அப்படி அதரமே ஆடி போச்சு. அப்படி சொல்றாங்க, என் சதரமே ஆடி போச்சும்மா. என் பிள்ளை சொல்ற, அம்மா என்னை கூட்டிட்டு போயிருங்கம்மா, அம்மா எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ் முன்னாடி நான் வணங்கிக்கிட்டு இருந்த ஈமானை விட்டுட்டு இன்னைக்கு இங்க நான் இருக்கிறேம்மா, என் பிள்ளைகள்லாம் கல்லுக்கு முன்னால மண்டிக்கிட்டுறாங்கம்மா, என் பிள்ளைகள்லாம் இப்படி செய்யறத பார்க்க எனக்கு தாங்க இயலலம்மா, எனக்கு தாங்க சக்தி இல்லை அம்மா. இது ஒரு வகையில் நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு தாயே, விடுதலை கிடைச்சிருச்சு. எல்லாருக்கும் தெரியும், வானங்கள் பூமியை படைத்தது ஒற்றை பரம்பொருள்னு சொல்லுவாங்க, பரமபிதான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அல்லாஹ் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பரிசுத்தப்படுத்தியது இஸ்லாம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப ஏற்றுக்கொண்ட உயர்ந்த நிலையில் இருந்து அந்த நிலைக்கு போன அந்த பெண் அழுகிறாள், என்னை கூட்டிட்டு போயிடுங்கம்மா, என் பிள்ளைகளை பார்த்தா எனக்கு கவலையா இருக்குமா, என் பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுக்காத பாவியா நான் ஆயிடுவனோன்னு பயமா இருக்குமா, நான் என்ன செய்யன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்றதுமா, என்ன பதில் சொல்றது? இதுக்கு என்ன காரணம்? எங்க பிரச்சனை இருக்கு?
எங்க பிரச்சனை இருக்கு, எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தந்தை தாய் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு ஆணுடைய கணவனாக ஒரு ஆணை மதிக்கக்கூடிய பெண் தான், பிள்ளைகள் 2 ஆண் குழந்தைகளை பெற்ற தாய் தான் நானு. இருந்தாலும் என்னுடைய தந்தை மாஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகளாக பிறந்து எங்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கிய தந்தைக்குரிய மகள் தான். ஆனா இதுல தவறுனது அதிகமா யாருன்னு பார்க்கும் பொழுது ஆணினத்தை விட பெண்ணினத்துலதான் நம்ம குறை சொல்ல வேண்டி வரும். தப்பு, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, பெண்களே பெண்களை குறை சொல்றமேனு இல்ல. எங்க பெண்கள் கூமுட்டையா மாறிட்டாங்க. முட்டை மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள உடைச்சோன்னா அழுகி போயிருக்கும். பார்க்க முஸ்லிம் மாதிரி இருப்போம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்னு இருக்கும் ஒன்னு இருக்காது. பேரு மட்டும் முஸ்லிமா இருக்கும், வேற எதுவும் முஸ்லிமா இருக்காது. தொழுகை மட்டும் இருக்கும், ஃபர்தா இருக்காது. ஃபர்தா மட்டும் இருக்கும், பேச்சுல உண்மை இருக்காது. வியாபாரத்துல ஹராம் ஹலால் பேணுதல் இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை. முழுமையான முஸ்லிம்களாக இங்க யாரு இருக்கிறாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ் ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், நீ யா ஈமான் கொண்டவர்களே முழுமையாக இஸ்லாத்தில் நுழைஞ்சிடுங்க, அறகுறையா இருக்காதீங்க. அறகுறையா இருக்கிறது ஆபத்து, ஷைத்தான் இழுத்துடுவான். அதான் ஷைத்தானுடைய அடிச்சுவடுன்னு சொல்றாங்க. அது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டுமா மாறி மாறி போறது ஷைத்தானுடைய அடிச்சுவடு. நீங்க அப்படி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எச்சரிக்கிறானே சகோதரிகளே. இந்த இடத்துல பெண்கள் என்ன செய்ய போறோம்? பெண்களுக்குள்ள என்ன தன்மை இருக்கு? இன்னைக்கு என்ன பெண்கள் நம்ம ஏன் இவ்வளவு தூரம் போயிட்டோம்னா இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸே உதாரணம் தாயே. அவங்க சொன்ன எல்லாமே நீங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய எதெல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமாமா? வீட்டுக்குள் விபச்சாரி நடனமாடுவாள். நடந்துட்டு இருக்கா இல்லையா? நடந்து நம்மளோட பிள்ளைங்க செல்போன்லயும் எல்லாம் என்னென்ன பாடல்கள் பார்க்கிறாங்க. நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வெளியில் இருந்து பார்த்துக் கொள்வீர்கள். கேமரா செட் பண்றோம். இங்க இருந்து மலேசியால இருக்கக்கூடியவங்க வீட்டை பூட்டிட்டு போயிருக்காங்க, வீட்டுக்குள்ள என்ன இருக்காங்கன்னு பாக்குறாங்க, செக் பண்ணிக்கிறாங்க. நடக்குது. முடி எப்படி வெட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் சுத்திலும் வெட்டி இருப்பாங்க, முன்னாடி மட்டும்தான் முடி இருக்கும். ஒரு விலங்கை காமிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி முடி வெட்டி இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பசங்க முடி வெட்டுறதெல்லாம் பாருங்க, எல்லாம் சுத்தி கரைச்சிருக்கும், இங்க மட்டும்தான் முடி இருக்கும். அது பேர் ஃபேஷன் சொல்லுவாங்க. எச்சரிச்சாங்க, உலகம் அழிவுக்கான அடையாளங்கள்ல புள்ள முடிவெட்டுறது ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜாலுக்கு பின் ஓட போவது பெண்களாகத்தான் இருப்பார்கள். நான் சொல்றது ஹதீஸ்மா, இட்டு கட்டப்பட்ட கதை அல்ல. பெண்களான நாம ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். அதாவது மக்காவிற்கும் மதினாவிற்குள்ளும் தஜ்ஜால் போக முடியாமல் அதன் எல்லையில் மலக்குமார்கள் காவல் நிற்க அவன் செல்வான், எல்லாத்தையும் அடிச்சிடுவான். உலகம் முழுக்க மக்களை வழிகெடுத்து விட்டு மக்காவிற்கும் மதினாவிற்கும் செல்ல முடியாமல் அவன் செல்லும் பொழுது அதற்குள்ளிருக்கும் பெண்கள் ஓடி வருவாங்களாம், தஜ்ஜால் பின்னாடி ஓட போறேன். நஅூது பில்லாஹி மின்ஹா. அன்பு சகோதரிகளே, தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கையில் இது பெண்களுடைய நிலை அப்படி ஆகும். பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலகீனத்துக்குள்ள மாட்டிக்கொள்வாங்க. நாம் அந்த பலகீனத்தை உருவாக விடக்கூடாது. நாம் நம்மை தடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை நம் சந்ததிக்கும் அந்த பலகீனம் வந்து விடாமல் அவர்களையும் உருவாக்கி வளர்த்து ஆளாக்குவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டிய காலகட்டம் இது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் சகோதரியை, தன் தாயை, தன் மகளை, தன் மனைவியை கயிறு போட்டு அந்த ஆடவன் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி ஓடி போவாளாம், அப்படி ஓடுவாளாம். இன்னைக்கு இருக்க நிகழ்ச்சிகள் அப்படித்தானமா இருக்கு. ஒரு பெண் சொல்றா, எந்த நம்ம மதத்தை விடுங்கம்மா, நான் எல்லாம் நம்ம சகோதரிகள் தான். கண்ணகிக்கு செல வச்ச ஊருமா இந்த ஊரு, நம்ம தமிழ்நாடு. மதுரையை தன் பார்வையால் எரித்த கற்புக்கரசிக்கு கதை எழுதுற நாடு. இந்த நாட்டுல ஒரு பெண் சொல்றா, ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கும் ஒரு பெண் சொல்றா, 26 வயசுமா நான் அந்த நடிகனை காதலிக்கிறேன். பொது வெளியில சொல்றா. நான் உங்க அப்பா கிட்டே சொல்லிட்டேன். நான் இதெல்லாம் இங்க ஏன் பதிவு பண்றேன்னா, உங்கள் சுற்றுச்சூழல் எவ்வளவுக்கு நோய் கிருமிகள் பாதிக்கப்பட்டதாக இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு 40 வயசு கடந்த யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ, உலகம் கண்டிராத பல பயங்கரங்களை நாம கண்டிருக்கிறோம். சுனாமியை பற்றி கண்டவர்கள், கேள்விப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே. கொரோனாவை நேரடியாக பார்த்தவர்கள். பலஸ்தீனியன் வார கண் முன்னாடி தினம் செய்திகளாக அந்த குழந்தைகள் அழிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்தவங்க. பல கொடூரங்களை பார்த்து கொண்டிருக்கும் நாம் இதற்கு பின்னணியில என்ன இருக்கு, ஏதோ ஒரு எச்சரிக்கை இருக்குதே அப்படிங்கறத விளங்காத வாழ்க்கை வாழ்றதா ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பா வரணும். இந்த பெண்கள் சரியாயிட்டாங்கன்னா ஆணையும் பெண்ணையும் இரண்டையும் வளர்த்து ஆளாக்குவது அந்த பெண் தான். அவளுடைய கருவறை தான் 2 பேரையும் சுமக்குது. ஒரு பெண் எப்போ தாயாகிறான்னு தெரியுமாம்மா? தந்தை அப்படி இல்லம்மா. ஒரு பெண் எப்பொழுது தாயாகிறான்னா அம்மாவுடைய கருவறையில 150வது நாள் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பெண்ணுக்கு கருமுட்டைகள் உருவாகி விடுகிறது. அந்த பெண்ணுடைய தாய்மையை அவள் பாதுகாக்க தவறி விடுவதும் பிரச்சனை.
துனியாவுக்காக அப்படி காவு கொடுத்துடுறோமா? துனியாவுக்காக அதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. துனியாவினுடைய அலங்காரங்கள், துனியாவுடைய விஷயங்கள்ல மயங்கி 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 நாம் எவ்வளவு புனிதமானவர்கள், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நம்முடைய பணி என்ன, எல்லாத்தையும் மறந்த ஒரு சமுதாயம். திருத்துறதுக்கே ஆள் இல்லாம போயிடுச்சுமா. வயசுக்கு ஏத்த மாதிரி பார்த்தா நன்னிமா ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க, மாமா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு இதுல ஒரு சர்க்கஸ் கம்பெனில போய் ஒருத்தன் போய் வேலை கேட்டானா. வேலை கேட்டோம்னா சர்க்கஸ் கம்பெனிக்காரன் சொன்னானா, இங்க வந்து ஒரு வேலை எல்லாம் இல்ல, குரங்கு வேஷம், ஒரு மனுஷ குரங்கு வச்சு நாங்க எல்லாத்துக்கும் வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தோம். அந்த மனுஷ குரங்கு செத்து போயிடுச்சு, அதனால மனுஷ குரங்கு தோலை போட்டுட்டு நீ நடக்கணும், அதான் உனக்கு வேலை. நீ ஆனா என்ன பெரிய படிச்ச மாதிரி? ஆமா நான் BA படிச்சிருக்கேன், ஆனா வேற வழி இல்ல, நீ இந்த வேலை பண்ணுவியா, படிச்சவனா இருக்கிய, பரவாயில்லைங்க நான் பண்றேன் அப்படின்ட்டானா. சோத்துக்கு வழி இல்ல, வேற வழி இல்ல, மாசம் சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், மனுஷ பிறகு தோலை போத்துட்டு முதல் நாள் அவன் அப்படியே காட்சிக்குள்ள வர்றான். அந்த அடுங்குது, அவனுக்கு கிட்டு நடுங்குது. ஏன்னா முன்னாடி 2 சிங்கம் நிக்குது. சிங்கம் அப்படியே அந்த கிரவுண்ட சுத்திக்கிட்டே வருதுமா. இவன் இந்த கிரவுண்டுடைய சுவத்துல நடக்கணும். யார் நடக்கணும்? இந்த பையன் நடக்கணும். எதுக்கு சொல்றேன், நிலைமை அப்படி இருக்குன்னு புரியுறதுக்காக சொல்றேன் தாயே. அவன் நடக்கணும். அவன் நடக்கிறான். அவனுக்கு புதுசு வேறையா, அனுபவம் வேற புதுசு. அப்படி நடுங்கி போய் என்ன பண்ணிட்டான், ஐயோன்னு கத்த போறான். அவன் அந்த கத்துற சத்தம் கீழே இருக்க சிங்கத்துக்கு கேட்டுருச்சு. அது சொல்லுது, அடே கத்திராதடா, நீ மனுஷ குரங்கு தோலுக்குள்ள இருக்க, நான் சிங்கம் தோலுக்குள்ள இருக்கேன். நீ BA, நான் MA. உனக்கும் வயிற்றுக்கு சோறு இல்லை, எனக்கும் வயிற்றுக்கு சோறு இல்லை. நான் சிங்கம் தோலுக்குள்ள இருக்கேன், நீ வந்து மனுஷ குரங்கு தோலுக்குள்ள இருக்க. 2 பேருக்கும் சோத்து பொழப்புக்காக வந்திருக்கோம். கத்தி ஓ வேலையும் என் வேலையும் கெடுத்துறாத, பேசாம வாய் மூடு, பயப்படாதுன்னு சொல்லுச்சான். அந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரு வகையில அடிமையாக இருந்த குழந்தைகளை யார் வளர்த்து ஆளாக்குவா? யார் வளர்த்து ஆளாக்க முடியும்? பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை எப்படி உருவாக்குனாங்கன்னு சொன்னா, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழகா ஹஸ்ரத் வந்து முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சொன்னாங்க, அந்த தாய் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த தாய் சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, மகனே உண்மையை மட்டும் பேசு. அந்த ஒரு வார்த்தை ஒரு வரலாறு உருவாக்குச்சுமா. அந்த வார்த்தை ஒரு வரலாறு உருவாக்குச்சு. அப்படி உருவாக்கக்கூடியவங்க யாரு இருக்காங்க? இந்த குழந்தை வளர்ப்புங்கிற விஷயத்துல முக்கியமான கவனம் செலுத்த வேண்டிய இந்த தாய்மார்கள் கொஞ்சம் அசந்து மசந்து நின்னதுதான் நிறைய பிரச்சனை மாட்டிடுச்சு. விஞ்ஞானம் சொல்லுது 5 வயசு 10 வயசு, அதுவும் இப்ப 10 கூட கிடையாது, 5 வயதுக்குள் ஒரு குழந்தை பின்னால் என்னவாக ஆகிறான் என்று தீர்மானிக்கப்பட்டு விடுகிறதுன்னு சொல்றான். 5 வயசுக்குள்ள நல்ல என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்லிடணும். ஆனா அந்த குழந்தை வயிற்றுல வந்ததுல இருந்தே கவனம் இல்லை. ஒரு யூதத்தாய் என்ன தெரியுமா சொல்லுவாளாமா? ஒரு யூதத்தாய் ஒரு குழந்தையை உண்டான உடனே என்ன செய்வாளாம், வயிற்றுல கை வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நிற்பாளாம். கண்ணாடி முன்னாடி நின்று, ஐ ஆம் கேரிங் த கிங் ஆஃப் த வேர்ல்டு, ஐ ஆம் கேரிங் த கிங் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் அரசனை சுமக்கிறேன். கண்டிப்பா அவன் ஒரு குண்டு போடுற விஞ்ஞானி தான் சுமப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. ஆனா அவ அப்படி வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். என்னைக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சோ அதுல இருந்து அவர் கணக்கு கிளாஸ்க்கு போக ஆரம்பிப்பானாம், கணக்கு படிக்க ஆரம்பிப்பானா. ஏன்னா கணக்கு போட 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 அந்த குழந்தை அறிவாளியாக உருவாகும் அப்படின்னு நினைப்பானா. நம்ம பிள்ளைங்க அதுல அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்களா, என்ன கூடுதல் டிவி ப்ரோக்ராம், கூடுதலான அலட்சியம், கவனக்குறைவு. அப்ப உருவாக்கத்திலேயே அந்த குழந்தைகளை தவறானவர்களாக உருவாக்க வாய்ப்பை இன்றைய சமுதாயம் ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது சகோதரிகளே. அப்போ இந்த பெண் சமுதாயம், அன்றைய பெண்கள் அப்படி இல்லை. உருவாகும் பொழுதே அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பத்தி சொல்லுவாங்க, கவிதை படிப்பாங்க. கோவுரையை நா உரைக்க, கோதுமையை கை அரைக்க, போதுமென்ற பொன்மனத்தால் பொலிவடைந்தீர் ஃபாத்திமா. அவங்க மாவு அரைச்சிட்டு இருக்கும் பொழுதே கோவுரை, குரான வாய் ஓதிக்கிட்டே இருக்குமா, குரான வாய் ஓதிட்டே இருக்கும். கோவுரையை நான் உரைக்க, கோதுமையை கையரைக்க, போதுமென்ற பொன்மனத்தால் பொலிவடைந்தீர் ஃபாத்திமா. இன்னைக்கு ஓடுறது FM, வெங்காயம் இருக்கிறதெல்லாம் நாடகத்துக்கு முன்னாடி. அப்ப அதுல எப்படிமா அந்த உணவுல இறை நினைவு இருக்கும்? அந்த உணவு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி அம்மா உணவே மருந்தாக அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு எப்படி அது ஒரு வழி காட்டக்கூடியதாக இருக்கும்? அப்ப இதுலயும் நம்முடைய பெண்கள் தவறு செய்யறோம். இன்னொரு முக்கியமான விஷயமா, அன்றைய காலகட்டத்துல பொதுவா சொல்லுவாங்க, மாற்று மத சகோதர சகோதரர்கள் எங்கள்கிட்ட சொன்ன விஷயம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், நாங்க 2 பேரும் சம்பாதிக்கிறோம், ஆனா எங்களுடைய குடும்பத்துல நிம்மதி இல்ல. முஸ்லிம்கள் பொதுவா ஆண்கள் மட்டும் சம்பாதிக்கிறாங்க, ஆனா வந்து உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி நிலவுது, ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதுவும் மாறிடுச்சு. நல்லாவே வசதி இருந்தால் கூட ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்றா, அவளுடைய இதுல நான் கேக் பண்றேன், நான் பொருளாதாரத்துக்கு பின்னாடி பெண்களும் ஓடுகின்றார்கள். குடும்பத்தை பாக்குறதுல காட்டுற அக்கறையை விட பொருளாதாரத்துக்கு பின்னாடி எங்க போய் நிக்கிறாங்க தெரியுமா சகோதரிகளே?
இதுல போய் மாற்றுறதுல ஹலாலும் பாக்குறதுல ஹராமும் பாக்குறதுல ஒரு வாட்ஸ்அப். அல்லாஹு அக்பர். இப்னு கசீர் தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் அந்த சூனியத்தை பற்றிய குர்ஆன்ல ஒரு ஆயத் வரும் சூரத்துல் பக்ரால, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். அவர் சொன்னது 1300 to 1400 700 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். 700-800 வருஷங்களுக்கு முன்னாடி விஞ்ஞானம் ஒரு சூனியம்னு சொன்னார். விஞ்ஞானம் ஒரு சூனியம். இன்றைக்கு அந்த விஞ்ஞான கருவிகள் நம்முடைய கையில் கிடைத்ததனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம். மிகப்பெரிய பாதிப்புக்கு. என்ன பிள்ளைங்க பாக்குறாங்கன்னு தெரியல, நம்ம என்ன பார்க்கணுங்கிறது தெரியல, படுத்துக்கொண்டு அப்படியே தேக்க 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 நேரம் பிறக்கிறது தெரியல. மவுத் வந்தாலுமே அதை பற்றிய சிந்தனை இல்லாமல் அப்படியே நம்மள அந்த யூடியூப் சேனல்ஸ் மூடி வச்சிருக்கு. இதனால என்ன பாதிப்பு தெரியுமா வருதுமா? சமீபத்தில் ஒரு டைவர்ஸ் கேஸ். என் கணவன் வேணான்ட்டு ஒரு பொண்ணு சொல்றான். அந்த கணவர் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மனுஷர். அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க அலிமா, நான் எந்த தப்புமே செய்யல. அவர் சொன்ன எந்த தப்புமே செய்யல, இதனால என்ன வேணாங்கிறான்னு கேளுங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமாமா? யூடியூப்ல வரக்கூடிய கணவன்மார்கள்லாம் மனைவிக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறாங்க. அந்த மனைவி கணவனை புருஷன் கூப்பிடுறாங்க. எந்த சேனலும் எனக்கு தெரியலமா, புருஷன் நாடகங்கள்ல கூப்பிடுறாங்க. அந்த கணவன் பொண்டாட்டின்னு கூப்பிடுறான். இப்படி எல்லாம் இவர் செய்ய சொன்னா இவர் செய்ய மாட்டேங்கிறாரு. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். அம்மா, நான் கதைக்கு சிரிக்கிறதுக்காக சொல்லலமா, சிரிக்கிறதுக்காக சொல்லல, இது சத்தியமாக நடந்த உண்மை. ஆனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கவுன்சிலிங் பண்ணி ஒரு வழியா சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா இதை பார்த்ததனுடைய விளைவு எந்த அளவுக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அப்ப எல்லா பெண்களுமே எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவன் ஒன்னே ஒரு வியூ பார்த்தா அவனுக்கு காசு, அதான் நடிக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் கணவனை வாடா போடான்னு பேசணும், இப்படித்தான் அவனை அடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும், ஆடம்பரத்துல இருக்கணும், அவ போய் ஷாப்பிங் பண்ற மாதிரி நானும் ஷாப்பிங் பண்ணணும், அவ போய் வாங்கி சாப்பிடுற மாதிரி நானும் வாங்கி சாப்பிடணும், இப்படி எல்லாம் இருக்கணும். ஆளுக்கு ஒரு சேனல் ஆரம்பி. நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க போகுதுன்னே தெரியலம்மா, எங்க போகுது இந்த சமுதாயமே தெரியல. எல்லாத்துக்கும் மேல அந்த கல்யாணம்னு ஒண்ணு வந்துருது. கல்யாணம் வந்த உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரம் தவறு இல்லை. என்னுடைய அன்பு சகோதரிகளே, பெண்களுக்கு அலங்காரம் தவறு இல்ல, பண்ணலாம். ஆனா எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், யாருக்கு முன்னாடி காட்டணும், எதை மறைக்கணுங்கிற அறிவோடு செய்ய வேண்டும். அலங்காரமே செய்யாதீங்க, நீங்க இப்படிதான் இருக்கணும் நான் சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு எல்லாம் அலங்காரம் செய்ய அல்லாஹ் வெளியில் தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர மற்றவற்றை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எப்பொழுது குர்ஆனில் கட்டளையிட்டானோ அப்பொழுதே அலங்காரம் ஹலால். அலங்காரம் செய்ய வேண்டாம்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. வெளியில தெரியக்கூடிய அலங்காரத்தை காட்டாத, வெளியில தெரியக்கூடிய அலங்காரத்தை காட்டாத, மறைன்னு சொன்ன அல்லாஹ். அலங்காரம் செய்யாதன்னு சொல்லல. அதை எப்படி வைக்கணும்? பொத்தி 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 வளர்த்த பிள்ளைகளை கல்யாண மேடைன்னு பேரை போட்டு வச்சு அதுக்கு வீடியோ அப்படி சினிமா மாதிரி நம்ம பிள்ளையை கதாநாயகி ஆக்கி, நம்ம மாப்பிள்ளையை கதாநாயகன் ஆக்கி, என்னென்னலாம் சினிமால நடிக்க முடியாத ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்ட மாதிரி எல்லாம் பண்ணி ஃபுல்லா பண்ணி அதை ஃபுல்லா எல்லா இடத்துலையும் போட்டு விட்டு நவுது பில்லாஹி மின்ஹா. எங்க போய்கிட்டு இருக்கோம்? நம்முடைய குடும்பத்தை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டு இருக்கோம்? என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளுக்கு என்ன கற்பிக்கணும்? இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக இந்த மூன்றாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைமா மொத்தத்துல நான் சவால்கள் சொல்லிடுறேம்மா. என்னென்ன சவால் இருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு? நம்பர் 1 சவால், நம்முடைய பெண்களுக்கு நேரம் ஜாஸ்தி இருக்குமா. நம்ம நன்னா நன்னிக்கெல்லாம் அப்படி இல்லை. அவங்க விறகு வச்சு ஊதி அடுப்பெரிச்சு எல்லாமே பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நமக்கு எல்லாம் எளிதாக கிடைப்பதால் நம்முடைய நேரத்தை தவறான வழியில் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நேரத்தை பற்றிய கவனத்தோடு இருங்கள். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர். இந்த இடத்துல நான் சொல்றேன்மா, இந்த அக்ஸா பள்ளியை ஒரு பெண்கள் நிஸ்வானாக மாற்றுங்கள் இன்ஷா அல்லாஹ். நேரத்தை கொண்டு இங்க கொடுத்துருங்க, டைவர்ட் பண்ணுங்க உங்களுடைய நேரத்தை. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நமக்கு பரக்கத் செய்வான். நேரத்தை ஷைத்தான் கிட்ட கொடுக்க அல்லாஹு தஆலா ஒருபோதும் நமக்கு கொடுக்க மாட்டான். இன்றைக்கு இருக்கும் பெண்கள் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சவால், நம் வேலைகள் எளிதாகிவிட்டது. சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தி, மாவு கூட பிணைய வேண்டியது கிடையாது. ரெடிமேட் சாப்பாடு ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு சாப்பாடு வந்துருது. எல்லாமே ஈஸி, நடக்க வேண்டியது கிடையாது. ஏறுனா வீட்டுக்கிட்ட ஊபர் ஆட்டோ, அந்த ஆட்டோ, என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லா வசதிகளும் குட்டி கிடக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நடக்கிற நேரம் கிடையாது, நமக்கு சமைக்க நேரம் ஆகல. அப்ப நம் மீதமாகக்கூடிய நேரங்களை கணக்காக ஷைத்தான் கையில் எடுத்துக் கொள்கிறான். ஏமாந்து விடாதீர்கள், நேர விஷயத்தில் கவனமாக இருங்கள். இரண்டாவது விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சி அப்படியே நம்மள அமுக்க பாக்குதுமா. இதுதான் இறைவன் அப்படிங்கிற, இதுதான் எல்லாமே செய்யறோம். அல்லாஹ் சொன்னான், லா தஜஅலூ லில்லாஹி அன்தாதா வ அன்தும் தஅலமூன். நான் உனக்கு எல்லாம் கொடுக்கிறேன், தயவு செஞ்சு நீ எனக்கு இணை ஆக்கிடாதன்னு சொல்லி இருக்க. எல்லாம் வேணாலும் கூகுள் ஜி சாட் பண்ணி சட்னியா உடனே யூடியூப்ல சாட்.
ஒரு 4 இன்ச்சு சட்னியா இருக்கிறது கூட யூடியூப் சாட் பண்ணி சட்னி அடிக்கக்கூடிய பெண்கள். எதை வேணாலும் கூகுள் 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 உள்ளுக்குள்ள போய் நவுது பில்லாஹி என்ன வலை இருக்குதுன்னே தெரியலம்மா. எங்களுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தவங்க கூகுள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் மூலமாக வந்த செய்தி தான். இருந்தாலும் ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. 2 விஷயங்கள் அதிர்ச்சியாவே சொல்றேம்மா. கூகுள்ல ஒரு சைக்கியாட்ரிக் டீம் இருக்கான், ஒரு சைக்கியாட்ரிக் டீம், மனநல மருத்துவர்களுடைய ஒரு குழு இருக்கான். அப்ப நாங்க கேட்டோம், அங்க மனநல மருத்துவர்களுடைய குழுவுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்டா, இந்த நாங்க நெட் மூலமாக வெளியிடக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்ல எது மனித மூளைகளை பாதிக்குது, அவங்களை அப்படியே அதன் பக்கமாக இழுக்குது, திரும்ப திரும்ப அதவே யாரு சர்ச் பண்றாங்கன்னு தேடுறதுக்காகவே, மனோ பாதிப்பை உருவாக்கணுங்கிறதுக்காகவே ப்ரோக்ராம் போடப்படுகிறது. எப்படி உள்ளங்கள் அதுக்குள்ள மாட்டுதோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த ப்ரோக்ராம்கள் கொடுக்கப்படுது. நவுது பில்லாஹி ரொம்ப பயமா இருக்குமா. எங்களுடைய சக ஆலிமா ஒரு நாள் செல்போனை கையில் எடுத்துட்டு வந்தாங்க, வந்து அழுதாங்க. ஆலிமா, செல்போனை ஆன் பண்ண உடனே முன்னாடி அசிங்கப்படமா வருது, நான் யார் முன்னாடி எடுக்க தெரியல, எனக்கு எப்படி இதை இல்லாம ஆக்குறதுன்னு தெரியல, நான் அப்படிப்பட்ட புள்ள இல்ல, நான் எதையுமே பார்க்கல, ஆனா ஏன் வருதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எடுத்து பார்த்தேன், பயமா இருக்குமா. எடுத்து ஆன் பண்ண உடனே, நிறைய பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரி, எடுத்தோடனே அசிங்கப்படம், எடுத்தோடனே அசிங்கமான படம், அது எப்படி யார் முன்னாடி ஓபன் பண்ணவே வெக்கமா இருக்கும் இல்லம்மா. அப்ப உடனே உள்ள போனோம், உள்ள போய் ஏன் இது வருது அப்ப அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி அதுல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட் செட்டிங்ஸ் எல்லாம் போய் அதை இல்லாம ஆக்கிட்டோம். அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வந்திருக்குதுமா, why you are seeing these types of ads, ஏன் இந்த வகையான ஆட்ஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம்பர் 1 கண்டிஷன், நம்பர் 1, somebody in your home may see this type of ads. உங்க வீட்ல யாராவது இந்த மாதிரி ஆட்ஸை பார்த்து கொண்டிருக்கலாம். அதனால ஒரு இடத்திலிருந்தே அதற்கான சர்ச் வர 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 அங்க இருக்க எல்லாருக்கும் நாங்க அனுப்புவோம். நம்பர் 2, கை தவறி நீங்கள் எப்பொழுதாவது முன்னாடி, you may touch these types of websites previously by mistakenly, நீங்க தவறுதலாக கூட இந்த மாதிரி வெப்சைட்டை நீங்க தொட்டிருக்கலாம் ஒருவேளை, அதனால உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். 3வது, somebody may be in your surrounding, உங்க சரௌண்டிங்ல, உங்க பக்கத்து வீடோ பக்கத்து தெருவோ இந்த பக்கத்து வீட்லயோ யாரோ ஒருத்தர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால உங்களுக்கு இந்த ஆட் வந்திருக்கு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், உங்களுக்கு இனிமேல் இது வராது. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய செயல்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. யாருமே இல்ல, நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், முடியவே முடியாது. நம்மளை கண்காணிக்கக்கூடிய வேலையை இந்த விஞ்ஞான வலை விரித்துக் கொண்டிருக்கிறான் ஷைத்தான். விஞ்ஞான வலையில அப்படியே நம்மளை கொண்டு வந்து முழுக்க பார்க்கிறாம்மா. நாம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். நாம் மெய்ஞானம் கற்பிக்கப்பட்டவர்கள், மறுமையை பற்றிய சிந்தனை தெரிந்தவர்கள். அல்லதி خلقல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் தஆலா அமல்களில் யார் அழகானவர் என்று சோதிப்பதற்காக படைத்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு நாம் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. கண்டிப்பா 2வது விஷயத்துல கவனம் தேவை சகோதரிகளே. இதுக்காக ஒரு 5 பயிற்சி நம்ம செய்யாம மட்டும் நம்ம தவறுமா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரத்துல நம்முடைய மனசை எதை சிந்திக்க வச்சோம். நிறைய வீடுகளுக்குள்ள நுழைஞ்சாலே, அவ என்ன நாடகத்திற்கு கேரக்டர்ஸ்க்கு புள்ள பிறந்துச்சா, புள்ள பிறக்கலையா, அவ ஓடி போனாலா, அவ வந்தாலா, இந்த யூடியூப் சேனல் என்ன, எனக்கு இத்தனை லைக்ஸ், உனக்கு அத்தனை லைக்ஸ். நவுது பில்லாஹி, நவீனமான ஒரு காலம். இன்றைய பெண்களுடைய பேச்சுக்களே வித்தியாசமாக போய்விட்டதம்மா, பேச்சுக்களே வித்தியாசமா போயிடுச்சு, வீடெல்லாம் மாறி போச்சு. அன்றைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருந்தது. பார்க்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபாத்திமா வந்தவர்களுக்கு விருந்தினர்களுக்கு ஏதாவது கொண்டு வா அம்மான்னு கேக்குறாங்க. அழகான கிண்ணம், அம்மா சீர் கொடுத்ததா இருக்கலாம், பளபளப்பான கிண்ணத்துல வீட்டுல என்ன இருந்திருக்கும் அவங்களுக்குமா, தேன் கொத்தி கொடுக்குறாங்க. அந்த தேனை கையில வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. அந்த தேனுக்குள்ளாக ஒரு முடி கிடக்குது. அத கையில பார்த்த உடனே அதை வாங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு கூட வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அபூபக்கரே, இதை பார்த்தால் உங்களுக்கு, நான் ஏன் சொல்றேன்னா, இத இப்படித்தான் அன்றைய குடும்ப சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை கையில ஒரு போன், அது ஒன்ன பார்த்துட்டு இருக்கு, பொம்பளை பிள்ளை ஒன்ன பார்த்துட்டு இருக்கு, புருஷன் ஒன்ன பார்த்துட்டு இருக்காரு, பொண்டாட்டி ஒன்ன பார்த்துட்டு இருக்காங்க. என்ன குடும்பம் அம்மா இதெல்லாம்? அவங்க என்ன செய்யறாங்க, அதை வாங்கி பார்த்துட்டு நபி அபூபக்கர் ஏதோ சொல்றாங்க, யாரும் சொல்லல, இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கருத்து வருது. இந்த ஈமான் என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. ஈமான் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது. ஆனால் இறுதி வரை அந்த ஈமானில் உறுதியாக இருந்து வெற்றி கொள்வது முடியை விட சிக்கலானது. அந்த கிண்ணம் அடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலாவோட கைக்கு போகுது. உமரே, உங்கள் கருத்து?
ஆட்சி அதிகாரம் என்பது கிண்ணத்தை விட பளபளப்பானது. ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது. ஆட்சி அதிகாரத்தில் நீளமாக நடப்பது முடியை விட சிக்கலானது. கிண்ணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கைகளுக்கு மாறுகிறது. அவர்கள் வாங்கி பார்த்து சொல்கிறார்கள், கல்வியானம் என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது. அந்த கல்வியானம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது. கற்ற கல்வியின்படி அமல் செய்வது முடியை விட சிக்கலானது. கிண்ணம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைக்கு மாறுதுமா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், விருந்தோம்பல் என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது. வந்த விருந்தினரை உபசரிப்பது தேனை விட இனிமையானது. ஆனால் வந்த விருந்தினரை திருப்திப்படுத்துவது முடியை விட சிக்கலானது. அதே கிண்ணம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு உள்ள போகுது. ஃபாத்திமா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஃபாத்திமா அம்மா வாங்கி சொல்றாங்க, ஃபர்தா முறை என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது. ஃபர்தா முறை பேணி ஒரு பெண் நடப்பது தேனை விட இனிமையானது. ஆனால் உள்ளத்தில் உருவாகக்கூடிய விஷத்தீ எண்ணங்களுக்கு, தீய எண்ணங்களுக்கு பர்தா போட்டுக் கொள்வது முடியை விட சிக்கலானது. வெளியே யாருக்கும் தெரியாது, மனசுக்குள்ள உருவாகும். அது ரொம்ப சிக்கலானது. கிண்ணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்லாம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தேனை விட இனிமையானது. இஸ்லாத்தின் எல்லா கட்டளைகளின் படி வாழ்ந்து நடப்பது முடியை விட சிக்கலானது. அதற்கு கொஞ்சம் முயற்சி வேணும். மாஷா அல்லாஹ். அந்த கிதாப்ல வருதுமா சகோதரிகளே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது அற்புதமான உரையாடல்ல, என் கருத்தையும் பதிவு செய்யவா? ஜிப்ரீல் வர்றாங்க, சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த சபீலில் அல்லாஹ்வுடைய பாதை என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் நடப்பது என்பது தேனை விட இனிமையானது. ஆனால் இறுதி வரை அதில் அவன் முழு மூச்சாக நின்று வெற்றி கொள்வதென்பது முடியை விட சிக்கலானது. சொல்லிவிட்டு ஜிப்ரீல் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த அற்புதமான உரையாடல்ல அல்லாஹ் தன் கருத்தையும் சொல்லிவிடுகிறான். ஏன்னா அல்லாஹ் சொன்னது மறைவரிகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சில ஹதீத் குத்ஸியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்பிய விஷயம் என்னன்னா, சொர்க்கம் என்பது கிண்ணத்தை விட பிரகாசமானது. சொர்க்க இன்பங்கள் தேனை விட இனிமையானது. ஆனால் சொர்க்கத்தில் அடைவதற்காக ஒரு மனிதன் முயற்சி செய்வது என்பது முடியை விட சிக்கலானது. கஷ்டப்பட்டாதான் சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் அன்றைய இல்லங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு இருக்க சிந்தனைகள் பூரா எல்லாமே தவறுமா, அவ்வளவும் தவறு. மலத்தை மனதில் வைத்துக் கொண்டால் மனம் எப்படி அம்மா வரும்? மனம் நிறைய மலத்தை வைத்துக்கக்கூடிய மனிதர்களாக இன்னைக்கு உணவ ஆரம்பிச்சிட்டோம். மலத்தை வைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மலர் மனம் எப்படி அம்மா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? மாத்துவோம், சிந்தனைகளை மாத்துவோம். அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த சிந்தனைகள் கொண்டு வரக்கூடிய இடம் நிஸ்வான்களாக இருக்கும். நிச்சயமாக நான் ஒரு நிஸ்வான்களை உருவாக்கக்கூடிய சின்ன அளவுல, பெருசா கிடையாது. கிராமங்களுக்கு போய் மார்க்கத்தினுடைய அங்க இருக்க நம்முடைய மார்க்கத்திற்கான மதரசாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்ணாக சொல்றேம்மா. இது ரொம்ப அழகான ஒரு முயற்சி. அதில் நுழைந்து விட்டால் நிச்சயமாக அதன் சுவையை உணர்ந்து விடுவோம் சகோதரிகளே. ஃபிக்ரத்துன் ஃபி ஆலா இல்ல, கொஞ்சம் உள்ளத்துக்கு பழக்குங்க. என்ன பழக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு இந்த மாலுக்கு போனா இந்த ஜாமான் பார்க்கலாம், இந்த கடையில நல்ல ஜாமான், தீபாவளிக்கு நிறைய புது வெரைட்டி சாரீஸ் வந்திருக்கு, போய் அந்த சாரி வாங்கிடலாம், இந்த சாரி வாங்கிடலாம். உள்ளத்தில் இதையும் வாங்க வேண்டான்னு சொல்லல. ஆடைகள் மனிதனுக்கு அவசியம்தான். ஆனால் உள்ளத்தை இதிலேயே போட்டு விடாதீர்கள். ஃபிக்ரத்துன் ஃபி ஆலா இல்லாஹி யதவல்லது மின்குல் மஹப்பா, ஃபிக்ரத்துன் ஃபி யதவல்லது மின்கு தௌஹீத் வல் யகீன். கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை சிந்திச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்? என்ன கொடுத்திருக்கா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? வளர கற்றுக் கொடுத்தான். முடிக்கு வளர்கிறது சகோதரிகளே. வளர வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்தான். புருவ முடி நின்று கொண்டிருக்கிறது. புருவ முடியும் சேர்ந்து விளந்தா எங்க போய் கட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. வளர கற்றுக் கொடுத்தான், தலைமுடிக்கு வளர்கிறது. வளர வேண்டாம் என்று சொன்னால் நின்று விட்டது. நகமும் பல்லும் ஒரே மாதிரியான செல்கள் தான். வளர சொன்னால் நகங்களுக்கு வெட்டி கொள்கிறோம். பல்லுல வளர வேண்டாம் என்று சொன்னால் பல் யாருக்கும் வளர்வதில்லை. வளர்ந்துட்டாலும் ஒரு பல்லு பால் பல் முதிர்ந்து முதிர்பல் வந்துட்டா அப்புறம் அது நீண்டுகிட்டே போறதில்லை. யானை தந்த மாதிரி வளர்றதில்லை. அல்லாஹு தஆலா எதை நில் என்று சொன்னாலும் அது நின்றது, எதை வளர் என்று சொன்னாலும் வளர்ந்தது. இது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைமா. நம்ம ராமநாதபுரத்துல ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போறாங்க. மனைவிக்கு 55 வயசு. டாக்டர் எல்லா செக்கப்பும் பண்ணி முடிச்சுட்டு, உங்களுடைய மனைவி 2 சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் பாதுகாக்கணுமா, செயலிழந்து போயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணணும். டயாலிசிஸ் பண்றதுக்கு இவ்வளவு செலவாகும், சீக்கிரமா கிட்னிக்கு பதிவு பண்ணுங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகும், கிட்னி ஆபரேஷன் பண்ணணும். அப்படியே உட்கார்ந்துட்டார் கணவர். அதிர்ச்சி அடைஞ்சு உட்கார்ந்துட்டாரு.
உடனே டாக்டர், முஸ்லீம் டாக்டர், அவர் என்ன செய்யறாரு, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தண்ணி குடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் தயவு செஞ்சு இப்ப ரொம்ப கவலையா இருப்பீங்க, ஆனா ஒன்னு சொல்றேன், ஒரு தடவை நான் டயாலிசிஸ் பண்றதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அவர் சொல்றது 10,000 ரூபாய் ஆகும், நீங்க வர்ற செலவு எல்லாம் 10,000 இருந்து 12,000 ரூபாய் ஆகும். இந்த கிட்னியை ரிப்பேர் பண்ணி நான் திரும்ப மாற்றுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனா 55 வயசு வரைக்கும் ஒத்த ரூபாய் செலவு இல்லாம அல்லாஹ் உழைக்க வச்சானே, அதுக்கு நன்றி செலுத்திருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. 55 வயசு வரைக்கும் எந்த ஒரு காசும் இல்லாம எதுவும் இல்லாம அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அம்மா சகோதரிகளே, கொரோனாவின் பொழுது எங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம், எங்க வீட்டுல எல்லாருக்கும் கொரோனாவில் சிவியராக பாதிக்கப்பட்டு என்னுடைய கணவர் அங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் இருந்தாங்க. 9 லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டான். எதுக்கு அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க எதுக்கு போட்டான்னு சொன்னா, ஒரு சோப்பு டப்பா மாதிரி உன்னை கொண்டு வந்து மூக்குல வச்சா ஆக்சிஜன் கொடுக்குறான், அதுக்கு தான் 9 லட்சம் ரூபாய். அல்லாஹ், நாங்க ஒரு நாள் கூட ஆக்சிஜனுக்கு நீ என்கிட்ட காசு கேட்டதில்லையே ரொம்ப. நாங்க எவ்வளவு ஆக்சிஜனை காலையில இருந்து இழுத்து கொண்டு இருக்கிறோம், எங்கள்ட்ட நீ காசு கேட்டதில்லையே. ஒரு சின்ன நுரையீரல் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ஒரு வாரத்திற்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறோங்கிற பேர்ல 9 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் போட்ட அவனுக்கு எங்களுக்கு கட்டணமாக போட்டானே. இதே மாதிரி நாங்க சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு நீ கட்டணம் கேட்ட நாங்க எங்க ரொம்ப போவோம்? அவன் ரொம்ப பாசமானவன்மா, நம் மீது மிகுந்த கிருபையாளன். அந்த கிருபையாளனான அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கிறது. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரிகளே, அதாவது இந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுமா. பொதுவா பெண்களை மட்டம் தட்டி, பெண்கள் மட்டம் மட்டம் மட்டம், அவங்க கோணலான விழா எலும்பு, இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே தான் நபிசாசம் சொன்னாங்க. கோணலான விழா எலும்பினால என்ன பிரச்சனை? கோணலான விழா எலும்பினால ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கோணலாக இருக்கலாம். ஆனால் அந்த விழா எலும்புக்குள்ளதான் இதயம் இருக்கிறது, நுரையீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது. அந்த விழா எலும்பு நிமிர்ந்து விட்டால் உடலுக்கு ஆபத்து. மூளை செத்து போய் கூட கோமால கிடப்பான். இந்த சமுதாயம் விழா எலும்பு, வளைந்திருக்கும் விழா எலும்பு போட பெண்களால் தான் இந்த சமுதாயத்தின் ஒழுக்கம், மரியாதை, கண்ணியம், முன்னேற்றம் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. கல்வி அத்தனையும் கொண்டு வர வேண்டியவர்கள் இந்த பெண் சமுதாயம். தூங்கி விட்டால் முடிஞ்சு போச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சபையில உட்கார்ந்து இருக்காங்க தாயே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குன்னு வர்ணிக்கிறாங்க. அப்ப மெல்லிய குரல்ல கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அந்த 8 வாசல்ல எல்லா வாசல் வழியா நுழைய உரிமை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அபூபக்கரே, உங்களுக்கு அந்த 8 வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆதரவு வைக்கிறேன், கண்டிப்பாக கிடைச்சுன்னு சொல்லல. கண்டிப்பா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், இன்ஷா அல்லாஹ். அவங்க உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த பதில், அபூபக்கரே, உங்களுக்கு 8 வாசல் வழியாகவும் நுழையக்கூடிய அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் பெண்களை பற்றி சொல்லும் பொழுது, அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அதாஅத் பாலஹா வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபல்ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஷாஅத். ஒரு பெண் 5 வேளை தொழுது ரமலான் மாதம் நோன்பு நோற்று கணவனுக்கு நன்று வழிபட்டவளாக இருந்து தன் கற்பை பாதுகாத்துக் கொண்டவளாக இருந்தால் அன்பு எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். எனக்கு இந்த வாசல் வழியாக ஆசைப்பட்டு நுழையலாம். பெண்களுடைய அந்தஸ்தை அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள். தாழ்த்திக் கொள்வது நாமதாம்மா. நாம ஏன் வழி மாறுறோம்? நாம் வழி மாறிவிட்டு எங்களுடைய பெண்கள் நரகத்துல நிறைய பார்த்தாங்க. பெண்களுடைய மனம் பலவீனப்பட்டு விடும். அது சைத்தானுடைய கால் பந்தா மாறி போயிடும். அவன் தூக்கி அடிப்பான். நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துல ரொம்ப வாழ்க்கை ஒரு கோடியில கொண்டு போய் நிறுத்திடுமா. அதற்கு இன்னைக்கு இருக்க பலஸ்தீன் ஒரு உதாரணம். இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன் ஒரு உதாரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இரும்பு மனம் கொண்ட பெண்களாக இருக்காங்க. பிள்ளைகள் பறிபோன பின்னாடி ஹஸ்புனல்லாஹி 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 என்று சொல்லி அதையே தங்கள் மனக்கவலைக்கு மருந்தாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அந்த கோடிக்கு போய் நிறுத்துறதுக்கு முன்னாடி விழிச்சு கொள்ளணும். நம்ம இல்ல இந்த சமுதாயத்தை சரி பண்றதுக்கு என்னால என்ன பண்ண முடியும், என்னால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா நான் ஏதாவது செய்ய முடியுமா இந்த சமுதாயத்துக்கு, தியாகம் செய்வதற்கு என்ன. அன்றைக்கு இருக்க சஹாபா பெண்மணிகள் தங்கள் பிள்ளைகளை கொடுத்தார்கள், சொத்துக்களை கொடுத்தார்கள், கணவன்மார்களை தியாகம் செய்தார்கள், தங்கள் வாழ்க்கையும் தியாகம் செய்தார்கள் என்றால் என்னால் என்ன செய்ய முடியும் இந்த மார்க்கத்திற்காக? நான் இறந்து போவதற்குள் என் மார்க்கத்துக்காக நான் என்ன செய்ய முடியும்? நம்பர் 1 சவால் சொன்னேன், டைம். நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம். தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. நேரத்தை சரியான முறையில் நீங்கள் வளைக்காவிட்டால் அந்த நேரம் ஷைத்தானின் உதவியை கொண்டு நரகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும். நஹுதுபில்லாஹி மின்ஹா. நம்பர் 2 விஞ்ஞான சாதனங்கள் என்ற வளர்ச்சி பேயாய் பூதமாய் இந்த சமுதாயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளே. அதிலே ஆண்களாவது காலைல போயிட்டு சாயந்தரம் உழைக்க போயிடுறாங்க. ஏதோ ஒரு கம்பெனியில
ஆபீஸ்லயோ ஏதோ ஒரு கடையிலயோ வேலை பார்க்கறாங்க, அது ரொம்ப நேரம் பார்க்க டைம் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு இது ரொம்ப பெரிய அனுகூலமாக போய்விட்டது. விஞ்ஞானம் பல பேர் கெட்டு போறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கு. பல பெண்கள் கெட்டு சீரழிவதற்கும் செல்போன்ல வரக்கூடிய மிஸ்டு கால்ஸ், செல்போன்ல வரக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்கள், எனக்கு சும்மா ஒரு சாதாரணமான ஆண் துணை, சாதாரணமான ஃப்ரெண்ட், எல்லாம் அங்க செக் வச்சிருக்கானு செக்க பூரா தூக்கி வீசி எறிய ஆரம்பிச்சிட்டோமா. செக் வச்சிருக்க அல்லாஹ் அந்நியானவிடம் பேசும் பொழுது குழைந்து பேசாதே, விஷயத்தை மட்டும் பேசிட்டு வை, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஏன்னா உன்னிடம் பேசக்கூடிய ஆண் மனதில் நோய் இருந்தால் நீ மாட்டிக்கொள்வாய். எங்க பேசுறோம்? ஹலோ, முடிஞ்சு போச்சு. குழைவில் நம் வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. அம்மா, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை சூறையாடப்படுகிறது. குழையாத சொல்லிருக்கு. தட்டி நடக்காத பூமியில நீ தட்டி நடந்தால் உன்னை அந்நிய ஆடவர்களுக்கு அலங்கரித்து காட்டி விடுவான் ஷைத்தான். பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா தான் அந்த பெண்களை நம்ம கையாளும் பொழுதுதான் அவர்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட முடியுமா. பாதுகாப்பு வேலையெல்லாம் நம்மளுடைய, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல இதெல்லாம் பிடிக்கல தூக்கி எறிய ஆரம்பிச்சோம், சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாம போயிடுமா. நம்பர் 2, தயவு செஞ்சு இந்த விஞ்ஞான சாதனங்களுடைய வலைகள் விழுந்து நாம் நம்மை பாதிப்படைய வைக்க கூடாது. இதுல நான் சொல்றேம்மா, எல்லாருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய பெண்களை பார்த்தால் எனக்கு உண்மையில ரொம்ப, எந்த ஆண்களும் பெருசா ஸ்டேட்டஸ் வச்சதா தெரியலம்மா. ஆலிம்கள் வச்சிருக்காங்க, ஆனா ஆலிம்களுடைய ஸ்டேட்டஸை நாங்க பார்க்கவே என்ன காரணம்னா அதை பார்க்கறப்ப ஏதாவது துவா படிச்சுக்க முடியும், ஏதாவது ஒரு துவா கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த பெண்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப என்னம்மா, எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலையா உடனே ஒரு ஸ்டேட்டஸ், புருஷன் முன்னாடி சண்டையா உடனே கவலையா ஒரு சினிமா பாடோட ஒரு ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்? ஸ்டேட்டஸை காலியா வைங்க, அந்த ஸ்டேட்டஸுக்கு அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம யாரு? நம்ம ஒரு முஃமினா, நம்ம முஸ்லிமா, நமக்கு சொர்க்கத்தினுடைய எந்த இடம் இருக்குது? நம் ஸ்டேட்டஸை நிர்ணயம் செய்பவன் அல்லாஹ். நீங்க யாரு ஸ்டேட்டஸை நிர்ணயம் செய்வதற்கு? ப்ரொஃபைல்ஸ் என்ற பெயர்ல அதுக்கு பின்னாடி என்னென்ன கன்றாவி இருக்கோ அத்தனையும் போட்டு தானும் கெட்டு போய் மற்றவர்களையும் கெட வைத்து, ஒரு நல்ல ஆன்மாவுடைய எந்த ஒரு பெண்ணும் ஸ்டேட்டஸில் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டாள். வெளிப்படுத்துகின்றாள் என்றால் கண்டிப்பாக அவளுடைய ஆன்மா நோயுற்றிருக்கிறது என்ற அர்த்தம். நோயுற்ற ஆன்மாவை கொண்ட ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும். நவுதுபில்லாஹி மின்ஹா. இது 2வது. 3வதுமா உலக ஆவல். நான் இதை தவறா சொல்லலம்மா. நம்மளுடைய பக்கத்துல திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் போய் பார்த்தப்போ அவ்வளோ கவலமா, கிட்டத்தட்ட பெண்கள் 15 பேர் நிக்கிறாங்க, 7000 பவுன் நகையை வந்து தொலைச்சிருக்காங்க. என்ன காரணம்? என்ன தொலைச்சிங்கன்னு கேட்டா, வீட்டுல வச்சிருக்க நகைகளை சும்மா கொடுங்க, மாசம் உங்களுக்கு 10,000 கொடுக்குறோம்னு சொன்னாங்க, நாங்க கொண்டு போய் கொடுத்து ஏமாந்து போயிட்டோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. இன்னொரு குப்பனை எங்களுடைய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கோடீஸ்வரனா போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஆட்டோல போய் கிராமங்கள்ல போய் சோப்பாயில் வித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் தெரியுமாமா? மாசம் 1000 ரூபாய் போட்டா 3 மாசத்துல வந்து உங்களுக்கு மாசம் 5000 அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு 10 பேரை சேருங்க. அல்லாஹ் தடுத்திருக்கானா இல்லையா? பணத்தை கொண்டு வியாபாரம் பண்ணாத, பணத்தை கொண்டு பொருள் வாங்கி தான் வியாபாரம் பண்ணும், பணத்தையே மூலதனமாக வைத்து நீ வியாபாரம் பண்ணாதான் தடுத்திருக்க. அந்த பண வியாபாரத்தின் பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் தங்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாக மக்களுக்கு ஏஜென்ட்டுகளாக அவர்களை தங்கள் விலையில் அந்த ஏதோ ஒரு கம்பெனி வலையில வீட வச்சுட்டு அவன் ஓடி போயிடுறான். மாட்டிக்கிறது போல இங்க இருக்க மக்கள் அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறான், பங்காளியும் அடிச்சுக்கிறான். உன்னை நம்பி நான் கொடுத்த, என்ன நம்பி நீ கொடுத்த, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. முஸ்லிம் மக்களுடைய பொருளாதாரம் அநியாயமான வழியில் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவு செய்து வேண்டாம், உலக ஆவல் என்ற இந்த இடத்துக்குள்ள போக வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இஸ்லாமிய மக்கள் தட்டில் வைக்கப்பட்ட உணவு பல கரங்களை கொண்டு பீத்தி எடுப்பதை போல சோதனைக்கு உள்ளாவார்கள். யா ரசூலல்லாஹ், இப்பதான் கொஞ்சம் பேர் இருக்கோம், நாங்க கஷ்டப்படுறோம், இனி வரக்கூடிய காலத்திலையும் அப்படி வருங்கிறீங்களே, மறுபடியும் முஸ்லிம்கள் கொஞ்சம் தான் ஆயிடுவாங்களோ அப்படின்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, கடலின் நுரையளவு முஸ்லிம்கள் இருப்பார்கள். எவ்வளவு இருப்பாங்கம்மா? நல்லா பதிய வச்சுக்கோங்க சகோ, எவ்வளவு பேர் இருப்பாங்க? கடல் நுரை எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு இருப்பாங்க. அப்புறம் என்ன யா ரசூலல்லாஹ், அவர்கள் உள்ளத்தில் வகன் கொண்டு குடிகொண்டு விடும் தோழர்களே. வகன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? அவர்கள் மரணத்தை பார்த்து பயப்படுவார்கள், உலகத்தின் மீது அதிக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். ரெண்டும் இருக்கும். இதான் நோய். இந்த நோய் இருக்கிறதுனால பிரச்சனை வரும். அல்லாஹ் கிட்ட சோதனை பல்ல மாதிரி இறங்கும், தாங்க முடியாது, பிரச்சனை வரும், பீத்து எடுக்கப்படுவார்கள், பீத்து எடுக்கப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். இதுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய இந்த 3 விஷயங்கள்மா. நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கடைசியாக எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாபிக் குள்ள நான் வரேம்மா. குழந்தை வளர்ப்பு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்காதீங்க. இதை சொல்லாம போனா கண்டிப்பா நிறைவடையாது சகோதரர்களே. இந்த குழந்தை வளர்ப்புல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்? முதல்ல குழந்தை வளர்ப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. இது குர்ஆன் ஆயத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாமா? உங்களோட குழந்தைகளும் உங்களோட செல்வங்களும் உங்களுக்கு ஒரு பரீட்சை. ஒரு பரீட்சை எழுதணும்னா என்ன வேணுமா?
என்னடா வேணும் சொல்லுங்க? ஒரு பரீட்சை எழுதணும்னா அதுக்கு என்ன வேணும்? முதல்ல புக் வேணும். புக் வாங்கியிருக்கணும், ஒரு ஸ்கூல்ல சேர்ந்திருக்கணும். அந்த பரீட்சைக்கு முன்னாடி இந்த புக்கை என்ன பண்ணிருக்கணும்? நல்லா படிச்சிருக்கணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் சகோதரிகளே, குழந்தை வளர்ப்பு என்ற பரீட்சையை சந்திப்பதற்கு முன்பதாக குழந்தை செல்வம் என்றால் என்ன, அந்த குழந்தை செல்வம் எப்படி வளர்க்கப்பட்டார்கள், எப்படி வளர்க்கப்பட்டதால் அவர்கள் இந்த உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்ற ஸ்டஃப் நம்ம கிட்ட இருக்கா? பாடத்திட்டமும் இல்ல, அந்த பாடத்திட்டம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இல்ல. சும்மா எனக்கு ஆஸ்பத்திரியில போய் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரி குழந்தைகளை போய் எந்த அறிவும் இல்லாமல் வாங்கி கொண்டு வந்து அவர்களை வளர்ப்பதற்கான முறையும் தெரியாமல் வளர்த்து இந்த குழந்தைகளே நம் மறுமைக்கு மிகப்பெரிய கேள்விகளாகவும் ஆகிவிடுகிறார்கள் சகோதரிகளே. அல்லாஹ் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது ஜீனான்னு சொல்ற, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யாங்கறான். ஜீனானா என்ன தெரியுமாமா? ஓகே 9:30 சொன்னாங்கம்மா ஹஸ்ரத், இப்போ 9:15 ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்துக்கிறேன் நான். இன்னொரு 10 நிமிஷம் எனக்கு அது போதுமா? அந்த டைம் போதுமா? அதாவது அந்த குழந்தைகளை வந்து ஜீனான்னு சொல்றான் அல்லாஹ். நல்ல கவனிங்க சகோதரிகளே, நம்ம வெளியில போறோம், நம்ம வெளியில போய் கண்ணாடியை பார்க்கிறோம், 2 கண்ணும் இங்க இருக்கிறது நல்லா இல்ல, இந்த கண்ணை தூக்கி இங்க வச்சுக்க முடியுமா? நம்மளால? இல்ல ஆத்தூர் மக்களால முடியுமா? முடியாது இல்லம்மா. மூக்கு இப்படி வேணா, மூக்கு இன்னும் கொஞ்சம் சப்பையானா இருக்குன்னு சொல்லிட்டு லேசா வெட்டிக்க முடியுமா? மாத்தி வைக்க முடியுமா? முடியாதாம்மா. வேணா கொஞ்சம் மேக்கப் போட்டு நிறத்தை வெளுக்க வைக்கலாம். இருக்கக்கூடிய உறுப்புகளை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் அலங்காரம் செய்ய முடியுமா இல்லையா? நேற்று சீவன தலையை இன்னைக்கு சீவல, நாளைக்கு சீவல, என்ன பிடிச்சு போயிடும்? ஜடை பிடிச்சு போயிடும். இன்னைக்கு விளக்குன காலைல எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டோம், நைட்டு ஒரு தடவை பிரஷ் பண்ணலன்னா பல்லுல நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு குளிச்சுட்டு நாளைக்கு ஒரு நாள் குளிக்கலைன்னா உடம்புல வாட வர ஆரம்பிச்சிடும். அலங்காரம் என்பது வேறு, உருவம் என்பது வேறு. அலங்காரத்தை நீங்கள் அவ்வப்பொழுது சரி செய்யாவிடில் அது அலங்கோலமாகிவிடும். குழந்தை என்பது அலங்காரம், அதை அவ்வப்பொழுது நாம் சரி செய்யாவிட்டால் அந்த குழந்தை செல்வம் அலங்கோலங்களாக மாறிவிடும், நம் வாழ்க்கையை சீரழித்து விடும். அது இப்ப உள்ள குழந்தைங்க. அந்த காலத்துல பிறக்கிறப்ப 2 கையும் மூடி பிறந்த குழந்தைங்க விரிச்சுக்கிட்டு பிறக்கிறாங்க. அந்த காலத்துல 40ல தான் பெத்த தாயை பார்த்து சிரிக்கிற குழந்தைங்க 3வது நாள் இன்னைக்கு அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாமே பார்க்க ஆச்சரியமாக இருக்கிறது. ரொம்ப வேகமான கிராஸ்பிங் பவரோட வளர்றாங்க. எதையோ ஒண்ணு சாதிக்க வர்ற மாதிரி அப்படியே முட்டி மோதி அப்படி வளர்றத பார்க்கறப்ப ஒரு பயம் வருதுமா. அல்லாஹ், இந்த குழந்தைகள் நான் சரி செய்ய நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற கவலை வந்துடுதுமா. இந்த இடத்துல ஒரு பெண் நல்லா உணரணும். பெண்ணை வந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மண்ணுன்னு சொல்றாமா. ஃபக்து ஹர்ஸகும் அன்னா, ஃபக்து ஹர்ஸகும்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உங்கள் விளைநிலங்களிடம் நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல கட்டளையிடுறான். அதாவது பெண்களை அல்லாஹ் விளைநிலங்களாக கட்டளையிடுறான். எங்க ஊர் பக்கமாவது காஞ்ச பூமி, நாங்க வர்ற வழியில ரசிச்சுக்கிட்டே வந்தோம். ஆத்தூருடைய 2 பக்கமும் துஆவோட வந்தோம். அவ்வளவு அழகான செழிப்பு. மண்ணு நல்லா இருந்தாதான் விளைச்சல் நல்லா இருக்குமா. எங்க ஊர் பக்கம் பெய்யுற மழையும் நல்ல மழை தான், ஆத்தூர் பக்கம் பெய்யுற மழையும் நல்ல மழை தான். ஆனா எங்க ஊர் பக்கம் கருவையா பாக்குறோம், இங்க பார்த்தா பசுமையா இருக்கு. அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நல்ல பரக்கத் செய்யட்டுமா, ஃபியமானில்லா. காரணம் என்னன்னா மழை ஒண்ணுதான், மண்ணு வேற. மண், பெண்கள் மண்ணை போன்றவர்கள். இந்த மண் சரியாக பதப்படுத்தப்பட்டு அவ்வப்பொழுது கீழ்மண் மேலாக மேல்மண் கீழாக புரட்டப்பட்டு ஸ்டடி செய்யப்படாமல், மண் ஸ்டடி செய்யப்பட்டு அதற்கு என்ன சத்துக்குறைவு என்று பார்த்து அதற்கு சத்தூட்டப்பட்டு அதற்கு என்னவென்று கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கப்பட்டு வளரும் பொழுது அதற்கு வேலையிடப்பட்டு களைகள் பிடிக்கப்பட்டு அதனுடைய பருவத்தில் அது அறுவடை செய்யப்பட்டு எல்லாம் செஞ்சாத்தான் நிலத்துல பலனை பார்க்க முடியும். பெண் என்பதில் அப்படி பண்படுத்தப்பட வேண்டியவள். பெண் அப்படி வளர்க்கணுமா? பெண் மண் மாதிரி, அவள் வளமா இருக்கணும். நாமளே நினைச்சுக்கணும் என் மனசு நல்லா இருக்கா? இல்லம்மா. அம்மா நிறைய பேர் நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஹிதாயத் இருக்குனால அல்லாஹ்வை நம்புறேன், எனக்கு ஹிதாயத் இருக்கு. இல்மு வேற, ஹிதாயத் வேற. இன்னைக்கு 4-4-8 நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மவுத் வரைக்கும் எனக்கு தெரியும் 4-4-8. ஹிதாயத் அப்படி இல்ல. தினமும் அதுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையிலையும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அல்லாஹ் கிட்ட. அந்த ஹிதாயத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை கொண்டு மனம் பண்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிறக்கும் குழந்தை செல்லும் சிறப்பானவர்களாக உருவாவார்கள். குழந்தைகளை உருவாக்குறது அந்த கவனம் வேணுமா. அல்லாஹு தஆலா ரொம்ப ரொம்ப எச்சரிச்சது. அது பரீட்சை, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் தவறிட்டீங்கன்னா கூட என்ன செய்ய ஆரம்பிச்சு நம்முடைய எதிர்கால வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த குழந்தைகள் சரியாக இன்னைக்கு அதுவும் எவ்வளவு பயங்கரமா. அந்த காலத்துல
ஆண்கள் ஒரு மாதிரி, பெண்கள் ஒரு மாதிரி. 10 வயசு அந்த காலத்துல, ஒரு 40 வருஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரியறதுக்கே ஒரு வயசு இருக்கும். இன்னைக்கு 4வது 3வது படிக்கிற பிள்ளைகள் புட்டு வைக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் நுழைஞ்சு சீரழிவதற்கு தெரிந்த பிள்ளைகளாக 5வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஆண் நண்பரோடு பேசுகிறது என்று பெற்ற தாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் என்ன செய்யறது அலிமா, அவளுக்கு இன்ஸ்டால ஒரு பையன் கூட பேசுறான், அவளுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? 10 வயசு தான் என் பிள்ளைக்கு ஆகுது. பேரண்ட் வந்து மனசால வந்து கவலைப்படுறாங்கம்மா. வயது முதிர்வது பயங்கர கவலை வேணும். ஆனா ரொம்ப லேசா வளர்க்கலாம் நினைச்சிடும் பிள்ளைகளை. கான்வென்ட் வளர்த்துடும், அந்த மக்தப் மதரசா வளர்த்துடும், அந்த யாரோ ஒரு ஸ்கூல்ல நம்மளுடைய படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கிற டியூஷன் சென்டர்ஸ் வளர்த்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதெல்லாம் வளர்க்காது. நாம தான் அதை வளர்த்தாக வேண்டும். அதற்கான முன்னேற்பாடுகள், அதற்கான தவிப்பு எல்லாத்துக்கும் வேணும். அதிகமான அளவுக்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா என்ன துஆ கத்து கொடுத்திருக்கானா, குழந்தைகளுக்காக தான் கத்து கொடுத்திருக்கான். ரப்பனா ஹபிலனா மினஸ் சாலிஹீன் ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ. அதுவும் அல்லாஹ் சொல்றான், 40 வயசு ஆயிட்டா சரண்டர் ஆயிடுங்கிறான். நீ 40 வயசு நமக்கு ஆகுறப்ப அந்த பிள்ளைகளுக்கு 17 18 ஆகும். இன்னைக்கு மத்தியானம் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, அலிமா +1 போயிட்டான் என் பையன், என்னை பாக்குற பார்வையை பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஏதோ அவனுக்கு கிரீடம் முளைச்ச மாதிரி பாக்குறேன். நம்ம சொல்றதுக்கு இவ்வளவு நாள் இருந்த மாதிரி என் பிள்ளை இல்ல. அது பைத்தியம் முடிக்கிற வயசு, அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 40 வயசான அல்லாஹ் சொல்ற, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல் சாலிஹன் தர்தாஹு வ அஸ்லிஹ்னி ஃபீ துர்ரியத்தி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்ஸரண்டர் ஆயிடுங்கற அல்லாஹ். 40 வயசு ஆயிடுச்சா பிள்ளைங்க பெருசாக ஆரம்பிப்பாங்க, உடம்பு உனக்கு லேசா வியாதிகள் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அத்தா அம்மா எல்லாத்துக்கும், அப்பதான் நம்ம அத்தா அம்மா ஞாபகம்லாம் வரும். நம்ம புள்ள உன்னை எதிர்த்து பேசுறப்பதான். அதனால எனக்கு கொடுத்த அத்தா அம்மா எல்லாத்துக்கும் நன்றியா அல்லாஹ், அமல் செய்ய வச்சதுக்கு நன்றியா அல்லாஹ். அல்லாஹ் என் பிள்ளையை சரி பண்ணிடு ரப்பு. அஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியத்தி, என்னால முடியல அல்லாஹ், என் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, என்ன நிமிந்து பாக்குறாங்க, எனக்கு அவங்கள்ட்ட பேச தெரியல, நீ சரி பண்ணி கொடுத்துட அல்லாஹ். துபுத்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அல்லாஹ், தான் தப்பு பண்ணி தான் மன்னிச்சுட அல்லாஹ், என் பிள்ளைகளை சோதிச்சிடாத அல்லாஹ் என்று கேட்க வேண்டிய துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு அவ்வளவு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல குழந்தைகளை வளர்ப்பதற்கு மக்தப் மதரசாக்கள் துணை இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோமா, என் பிள்ளைக்கு நல்ல கல்வி கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக மார்க்கம் என்ற ஆதாரம் போடப்படாமல் நீங்கள் உலக கல்வியை கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் வெட்டக்கூடிய குழி, அது நரக குழி. அந்த குழந்தைக்கு அடிப்படையில் மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்கப்பட்டுத்தான் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கோ உலக கல்வி கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, மார்க்க கல்வி கொடுக்கப்படாமல் நாம் உலக கல்வியை நம் பிள்ளைக்கு அறிமுகப்படுத்தினால் அது வைக்கோல் போரை காட்டி பால் கறக்கக்கூடிய ஒரு மோசமான பால்காரனுக்கு சம. உலகத்தை காட்டி கண்டிப்பா அந்த பிள்ளைகிட்ட நம்ம எந்த விதமான வேலையும் வாங்க முடியாது. அது நமக்கு லாயனத்தாகத்தான் அது போய்விடும். அதனால் இங்கு ஒரு மக்தப் மதரசா அழகான முறையில் துவங்கி அது சிறப்பாக நடப்பதற்காக துஆ செய்து கொள்ளுங்கள். என குழந்தைய வளர்க்கிறது அப்படியே அணுவாக அவர்களை பார்த்து, அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க குழந்தைங்க, நம்ம சொல்றதை கேட்டு வளர்றது இல்லை. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணுமா. நான் சொல்வேன், என் பையனை நீ வந்து செல்போனே பார்க்காத, டிவியே பார்க்காத அப்படின்னு சொன்னா என் பிள்ளை கொஞ்சம் கேட்கதான் மாட்டேங்கிறான்னு தெரியும். ஆனா எங்க அம்மாவுக்கு டிவி பார்க்கறது பிடிக்காதுங்கிற செய்தியை நான் பதிய வச்சுட்டு மௌத்தாயிடுவேன். நிச்சயமாக இந்த செய்தி என் பிள்ளையை மாற்றும். எங்க அம்மாவுக்கு டிவியில சீரியல் பார்க்கறது பிடிக்காது, எங்க அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்க. அவன் இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன், நான் என்னுடைய வழிகாட்டுதலை சரியாக செய்து விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டால் கூட நிச்சயமாக என் பிள்ளை சரியாகி விடுவார். இந்த குழந்தை வளர்ப்புங்கிற கவலை எது வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? எது வரைக்கும் இருக்கணும்? முன்னாடிலாம் கல்யாணம் பண்ணி போறப்ப அப்படியே அம்மா மத்தாவும் கண்ணை தொடச்சுக்கிட்டே பிள்ளைய டாட்டா சொல்லி அனுப்புவாங்க. இப்ப அதுக்கும் முடியலம்மா. 10 நாள்ல கண்ணை கசக்கிட்டு வர்ற அந்த புருஷன் பிடிக்கலன்ட்டு. நேற்று ஒரு பெண் வர்றா, என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் பல்லு விளக்க மாட்டேங்கிறாரு, அதனால எனக்கு பிடிக்கலங்கிறான். நவுதுபில்லா, பழக்க ஒருவேளை செய்யலன்னா, அம்மா நான் பொய் சொல்லலம்மா, ஒரு 2 நாள் தான் ஆகுது. நான் சொல்றேன், ஏமா பல் விளக்கல்னா சொல்லி கொடுங்க. ஒருவேளை அவருக்கு அதுல ஏதாவது ஒரு சரியா சின்ன குழந்தைல அவங்க அம்மா தான் சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற சுன்னத்தை சொல்லி கொடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி கொடுமா அந்த குழந்தைக்கு. அந்த பிள்ளைக்கு நீ சொல்லி கொடு, நீ ஒரு நல்ல பெண்ணாக இருக்கு, நல்ல மனைவியாக இருக்கணும்னு சொல்லி கொடு. இதுக்காக உடனே டிவோர்ஸா, எனக்கு வேண்டாம், எனக்கு உடனே பிரிஞ்சு போயிடுறேன் நானு, எனக்கு அவர் பல்ல விளக்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணமா இது? கல்லானாலும் கருசம் புல்லான புருஷன், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொன்ன காலம் எல்லாம் போய் பல்விளக்காவதால் எனக்கு புருஷனே வேண்டான்னு சொல்லக்கூடிய காலம் உருவாயிடுச்சு அப்படின்னு நினைச்சு பயமா இருக்குமா? இதை ஒரு காரணமாக காட்டிக்கொண்டு ஒரு சகோதரி வந்து நேத்து வந்து பேசிட்டு இருக்காங்க கவுன்சிலிங்காக, அழுகுறா, தேம்பி அழுகுறா. ஒரு பல்லு விளக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு வேணாம், எனக்கு இப்பவே எனக்கு ஃபுலக் வாங்கி கொடுத்துருங்க.
பள்ளிவாசல்கள் சொல்றாங்க தலாக்குகள்லாம் இப்ப ஜாஸ்தி இல்ல, குலகுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நவுது பில்லா காலம் மிக மோசமான இடத்தில் பெண் சமுதாயத்தை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு சகோதரிகளே. இங்க திருந்த வேண்டியது பெண்ணினம், திருத்த வேண்டியது வளரக்கூடிய தலைமுறை. ரொம்ப வேகமா சிந்திக்கிறாங்க. இந்த குழந்தைகளை சரி பண்ணி கொண்டு வரலன்னு சொன்னாங்க. நவுது பில்லா கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன் சொன்னா 108க்கு போன் பண்ணா 10 நிமிஷத்துல வரும். ஆனா 108க்கு போன் பண்ணா 10 நிமிஷத்துல வரும். கஞ்சாவுக்கும் போதைக்கும் போன் பண்ணா 5 நிமிஷத்துக்குள்ள எங்களுடைய காலேஜ் வாசல்ல வந்துருது. காலேஜ் இந்தியாவில் இளைஞர்கள் ஜாஸ்தி, அம்மா சைனால மக்கள் பாப்புலேஷன் ஜாஸ்தி சைனால. ஆனா சைனால இருக்க பாப்புலேஷன் ஃபுல்லாவே வயசானவங்க, இளைஞர்கள் கிடையாது. அதனால ரோபோட்ஸ் அதிகமா தயாரிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்தியால தான் உயிரோடு உள்ள மனித சமுதாயம், எங்கர் ஜெனரேஷன் ஜாஸ்தி. மத வித்தியாசம் இல்லாம ஒட்டுமொத்த உலகமும் இந்திய இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி ஜோம்பிகளாக மாற்றிவிட்டால் இந்தியா பின்னால் வல்லரசாக உருவாவதை தடுக்க வேண்டும் என்று ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தயவு செஞ்சு விழிச்சுக்கணும். இது இஸ்லாமிய சமுதாயம், உம்மத்தி முஹம்மதியா. நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும் தாயே. அதற்காக நான் சொன்ன மாதிரி 3 சவால்கள் நம்ம முன்னாடி இருக்கு. இதற்காக வேகமா எனக்கு விளக்க நேரம் இல்லை. ஏன்னா எனக்குரிய 1/4 மணி நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. நானுமே கரெக்டா நிறுத்திடுறோமா. சில விஷயங்களை மட்டும் டக்குன்னு நம்ம வேகமா சொல்லி முடிச்சிடுறேன் 5 நிமிஷத்துல. 1வது, எனக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் நிஜமாவே அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ் என்ன நினைக்கிறானா, அல்லாஹ் என்னை பார்த்து நல்லவன் என்று சொல்லக்கூடிய முறையில் என் வாழ்க்கை இருக்கிறதா, நான் அவனை போய் சந்திக்கிறேன், எப்படி சந்திக்க போறேன். நம்பர் 2, நமக்காக காத்திருக்கும் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது எந்த முகத்தை கொண்டு சந்திக்க போகிறோம், என் வாழ்க்கை சரியாக இருக்கிறதா. நம்பர் 3, என்னுடைய குர்ஆனோடு என் தொடர்பு எப்படி இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று 89 இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான். ஒரு இடமாவது என்னன்னு நான் விளங்கி இருக்கேன், நான் கேட்டிருக்கேன், என்று அல்லாஹ் சொல்றான் கேட்டிருக்கேன். எத்தனை ஒரு சேலைக்கு சட்டை எடுக்கிறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறேன். ஏன் ஒரு இடம் 2 இடத்துல என் ரப்பு என்கிட்ட என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க நான் ஏன் ஒரு நிஸ்வானுக்கு போகக்கூடாது, நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது. கண்டிப்பாக தயவு செய்து என் மறையோடு, என் அருள் மறையோடு எனக்கான தொடர்பு. நம்பர் 4, சுற்றுப்புற நபி சொல்லி கொடுத்தாங்க. அந்த 7 சஹாபிகளுக்கு ரோம சாம்ராஜ்யத்தையும் பாரசீக சாம்ராஜ்யத்தையும் சுட்டிக்காட்டி வளர்த்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம பிள்ளையை குனிய வச்சு செல்போனை கொடுத்து கூமுட்டைகளாக மாற்றிக் கொண்டிருப்பது இன்றைய இஸ்லாமிய சமுதாயம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சுற்றி என்ன ஆபத்துக்கள் இருக்குது, உன்னுடைய பொறுப்பு என்ன, நீ என்ன செய்யணும். குழந்தைகள்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. 5வது, மறுமையை பற்றிய சிந்தனையோடு வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா மரணம் நிச்சயமாக வந்துவிடும். மறுமையில் என் வீடு எங்கே இருக்க போகிறது, என் தெரு எங்கே இருக்க போகிறது, என்னோடு அல்லாஹ் என்ன பேச போகிறான், என் நன்மை தட்டு எப்படி கணக்க போகிறது. இந்த கவலையை ஒரு நாளைக்கு சில மணி துளிகளாவது நினைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த 5 முயற்சிகளும் நமக்கு கொஞ்சம் நம்ம கூடுதலாக நேரம் செலவு பண்ணி செஞ்சோம்னா நிச்சயம் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சகோதரிகளே. இதற்காக ஒரு களம் வேண்டும். அந்த களம் தான் நிஸ்வான்கள். இன்னைக்கு நான் சொல்றேன்மா, இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண் தன்னுடைய தந்தை, தன்னுடைய தாய், இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தாய், இன்னாருடைய சகோதரி என்று சொல்வதை போல இந்த நிஸ்வானோடு, இந்த தீன் சபையோடு தொடர்புடைய பெண்ணாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா ஷைத்தானுடைய பலவித அம்புகள் பல பக்கங்கள் இருந்து பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயமாக மதரசாக்கள் வேண்டும். நிச்சயமாக வேணுமா? எல்லாமே புரியாம எதையோ புரிஞ்சுக்க நினைக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், மேபி இங்க இருக்க 1-2 பேருக்கு தெரியும். எத்தனையோ முறை தொழுகிறோம், எத்தனையோ முறை தொழுதுட்டு இருக்கோம், பல வருஷங்களாக தொழுகிறோம். ரொம்ப கேள்வி கேட்கலம்மா. சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு என்ன அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. தயவுசெய்து தெரிஞ்சவங்க கைவார்த்துங்க சகோதரர்களே. நான் யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லல கண்மணிகளே. இனி ஒரு தடவை என்னை போல யாராவது ஒருவர் வந்து கேட்டால் அத்தனை பேரும் எழுந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் எவர் அல்லாஹ்வை புகழ்கிறாரோ அவரை அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான். சுபஹான ரப்பில் அலா என்றால் மேலான என்னுடைய ரப்பு தூய்மையானவன் எந்திரிச்சு அத்தனை பேரும் சொல்லணும்மா இன்ஷா அல்லாஹ். தொழுகையை அல்லாஹ்வோட பேசுறோம், ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம தொழுதுட்டு இருக்கோம்? எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போறோம்? சும்மா விழுந்து வச்சு தொழுகிறது ஏன் முயற்சி செய்யக்கூடாது? செல்போன்ல வாட்ஸ்அப்குள்ள போக தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எப்படி போகணும், எந்த ஆதார் நம்பரை கொடுக்கணும், எப்படி கேஸ் பதிவு பண்ணணும். அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா? இல்லையா? இப்ப எல்லாம் பதிவு பண்றோமா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்ப இதுல காட்டக்கூடிய ஆர்வம், என் ரப்போடு 5 வேளையும் தொழுகிறேனே, அதுல சஜ்தா எவ்வளவு முக்கியம், அதுல சொல்ற ஒரு அரபி வார்த்தைக்கு என்ன
தமிழ்ல பொருள், என் தாய்மொழியில என்ன அர்த்தம், அது தெரிஞ்சு மனசுல ஓட வாழ்க்கையில ஒரு நாளைக்கு சஜிதா செய்யாம வாழ்ந்து என்ன வாழ்க்கைமா வாழ்றோம்? கேவலப்பட்ட வாழ்க்கை, கேவலப்பட்ட வாழ்க்கை. செத்த பாம்புமா உலகம். இந்த உலகத்துல அன் நசீபு யுசீபு வலவ் கான பைன ஜபலைன் அன் நசீபு லம் யுசீபு வலவ் கான பைன ஷஃபதைன். மனமேல இருந்தாலும் அது கிடைக்கணும்னா கிடைக்கும். நம்ம கண்டிப்பா ரெண்டு உதட்டுக்கு இடையில இருந்தா கூட நமக்கு கிடைக்க கூடாது. அல்லாஹ் நாடுனா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எல்லாமே எழுதப்பட்டது, கிடைக்கணுங்கிறது கிடைக்கும். அதுல வாழ்க்கையை பூரா தொலைக்க தயாரா இருக்கிறோம். ஆனா ரப்பியோடு பேசக்கூடிய தொழுகையின் அர்த்தங்கள் கூட தெரியாதவர்களாக இருக்கிறோமே சகோதரிகளே. இங்க இருக்கக்கூடிய ஆலிம்கள், இங்க இருக்கக்கூடியவங்க இந்த பெரிய கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறத பாக்குறப்பவே எனக்கு தெரியுது, சமுதாய கவலை கொண்ட பல நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க. இந்த வேகத்தை பயன்படுத்தி ஒரு நிஸ்வானை இன்ஷா அல்லாஹ் ஒரு கட்டமைப்பு செய்து கொள்ளுங்கள். நிஸ்வான்கள் கண்டிப்பாக வேணும். இந்த பல்மனாலஜி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னு சொன்னா அந்த மூச்சு திணறலோட வருவாங்க. உள்ள வந்து நெபுலைசர் வச்ச உடனே அவங்களுக்கு மூச்சு சீராகி சந்தோஷமா வெளியே வருவாங்க. வர்றப்ப துடிச்சுக்கிட்டு வருவாங்க, போறப்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே போவாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், என்னுடைய மாணவிகள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, ஆசிரியர்னு சொல்றதுதான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பொக்கிஷம். என் மாணவிகள்கிட்ட சொல்லுவேன், அம்மா உலகத்துல ரொம்ப ரூஹுக்கு மூச்சு திணறுதுமா, நம்ம நிஸ்வான்கள் தான் நெபுலைசர். வந்துட்டு போங்க பிள்ளைகளா, நீங்க படிச்சு பட்டமே வாங்கிட்டாலும் பரவாயில்ல, வந்துட்டு போங்க, இதான் நெபுலைசர். உங்களுக்கு நல்ல ரூஹானியத்து நல்லா இருக்கும், உங்களுடைய ஆன்மா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை செய்து கொள்ளுங்கள் சகோதரிகளே. இந்த நேரம் கொடுக்கப்பட்டது வெறுமனே பேசுவதற்காக, கேட்பதற்காக அல்ல. அந்த இஸ்லாம் என்பது வெறுமனே பார்வைக்கு ஏற்ற மாதிரி அல்ல. வெறுமனே புர்கா போட்டுட்டு இருக்கேன், நான் பேர் யாஸ்மின், என் பேர் ஃபாத்திமா, முஸ்லிம் கிடையாது. வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி கொண்டு வந்தாங்க. என் பயானுடைய ஆரம்பத்தை அதான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அதில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒன்றை இஸ்லாம் என்று பற்றி பிடித்துக் கொண்டு மற்றவற்றை விட்டுக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவு நம் பிள்ளைகள் நம் கைவிட்டு தவறி போய் கொண்டிருக்கிறது, நம் கற்பு தவறி போய் கொண்டிருக்கிறது. மார்க்க கோடு தாண்டி நம்முடைய இளம் பிள்ளைகளும் முதிர்கண்ணிகள் கூட இன்னைக்கு, முதிர் பெண்கள் கூட இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு வீட்டை விட்டு செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது. இதற்காக ஒன்று சேர்ந்து முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சியில் பெண்களான நீங்க ஈடுபடும் நிச்சயமா ஒரு சமுதாயத்தில் பெண்கள் சரியாகிவிட்டால் அந்த கருவறை சுமக்கக்கூடிய ஆணும் சரியாவால், பெண்ணும் சரியாவார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்கால சமுதாயம் சீரடையும். அப்படிப்பட்ட சிறப்பான நன்னாளை அல்லாஹ்விடத்தில் வேண்டி நற்சிந்தனையோடு கூடிய நல்ல சமுதாயமாக நாம் அனைவரும் உருவாக, அதற்கான கட்டமைப்பான ஒரு நல்ல ஒரு மதரசா கட்டமைப்பு இந்த பகுதியில் உருவாகி அனைவரும் மார்க்கத்தில் விளக்கம் தெரிந்தவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக் இல்லாமல் அல்லாஹ்விடம் வேண்டிய நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.